இந்த தரவரிசையில டாப் என்னன்னா பிதாவோடைய முழுமை. The fullness of God. அதாவது பிதா இருக்கிற மாதிரியே அவர் தான் டாப். அதான் வேதத்தை போட்டிருக்கு. He is the father of spirits. Amen. எல்லா ஆவிகளுக்கும் தகப்பனாய் இருக்கிறார். He is the father of all spirits. That is how we worship. அப்படிதான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்போ நீங்க எப்படி இந்த இடத்துல நான் சொல்றேன், நீங்க எப்படி பிசிக்கலா earthly realm இருக்கோ, நீங்க சென்னையில இருக்கீங்க, நீங்க இருக்கணும், உங்க கையில வாட்டர் பாட்டில் இருக்கு, பைபிள் இருக்கு, ஸ்டேஜ் இருக்கு, டிவி இருக்கு, நீங்க எல்லாம் நம்ம இருக்கிறோமோ, பொருட்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, மனிதர்களும் விலங்குகளும் நம்ம இங்க இருக்கிறோமோ, பூமியில இருக்கிறோமோ, அதே போல இங்க இருக்கிற ஒரு மண்டலம் மாதிரியே பரலோகத்துல ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு. Those are spiritual realms. Those are the heavenly places. Amen. So அந்த மண்டலங்கள்ல நீங்க இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். நான் ஆவியில அங்க இருக்கேன். I can access things from there through my spirit. Amen. நீ ஆவி மூலமா நான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் பேசிக்கான காரியம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். So இந்த இடத்துல அப்போ எல்லாருமே we are all spirits, we are all spiritual beings, we might be human beings. நம்ம மனிதர்கள் தான், ஆனாலும் நம்ம எல்லாரும் ஆவி மனிதர்கள். ஆவி மனிதர்கள். Okay, don't take me wrong as தமிழ்ல போய் தப்பா சொல்லலாம். I hope you understand the essence. Okay, so we are all spiritual beings. அப்போ நம்ம எல்லாமே ஸ்பிரிட்ஸா இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தலைவர் இருக்காரு. அவர் தான் யாரு? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த முழுமையை தான் யாருக்கு கற்றுக் கொடுத்திருக்காருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்குள்ள நம்ம அடைத்தோம்னா, நம்மளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் நிறைவு இருக்கோம்னா, நம்ம கிறிஸ்துவின் முழுமை பெற முடியும். which means பிதாவுடைய முழுமைக்கு நான் பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். I can experience the fullness of God here on earth. வெறும் ஸ்பிரிச்சுவல் realm மாத்திரம் கிடையாது, நான் பூமியிலும் அந்த முழுமையை நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். You all believe this? ஹல்லேலூயா. Praise God. Okay. So இந்த இடத்துல நான் சில காரியங்களை காண்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட்ல சரியா? இந்த அப்போ ஆவிக்குரிய ரீதியில எப்படி இந்த பூமியில கமாண்டர் ஒரு ஆர்மி எடுத்துக்கோங்களேன். அதுல கமாண்டர் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க, பிரின்சிபல் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பிரின்சிபல் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. இல்ல எல்லா இன்ஸ்டிடியூஷன் எனிவே யூ கோ, கவர்மெண்ட்ல எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் கீழே இருக்கிற மற்ற கேபினட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் எம்எல்ஏஸ், கவுன்சிலர். இது எல்லாமே உங்களுக்கு புரியுதா? There is always a hierarchy. There is always ஒரு வரிசை இருக்கு. அதே போல ஸ்பிரிச்சுவல் realm வரிசை இருக்கு. ஹல்லேலூயா. பிதாவா நம்ம ஃபர்ஸ்ட், அவர்களுக்கு தான் we are all triune God who has the same fullness, God Jesus Christ, Holy Spirit. They all carry the same, so they all at the first level. Amen. அதற்கு கீழே நம்ம பார்த்தோம்னா நிறைய எப்படி நான் சொன்னது போல நம்ம மனுஷங்க இருக்காங்க. இன்னொரு சைடில் there are so many elders and angels. They also have spiritual ranking. Angels ஒரு ஆர்மி மாதிரி, அவங்களுக்குள்ள ranking இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாத்தானும் அவனுக்கு கீழே இருக்கிற தூதர்கள் அவங்கெல்லாம் வேண்டிய போயிருக்கீங்க. அப்போ அதோட ஹெட் யாரு? The one who was a cherubim, அவன் துதிக்கிற தூதன், அவன் அழகான தூதன். அப்படிதான் வேதியில வாசிக்கிறேன். I don't have time to show you all those things. But ஆனால் இது எல்லாத்துடைய தலைவனாக இருக்கிற அவனுக்கு கீழே ஒரு தூதர், அவனுடைய கமாண்ட்ல ஒரு தூதர் சேவை இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த மாதிரி ராங்கில் இருக்கிற வசனத்தை வாசிங்க. I just want to show you about ranking. யோவேல் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா? Joel 2:7. இந்த நாள் போல Joel 2:7. அவர்கள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்தவீரரை போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் அணியிலே செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல they don't miss the ransom. இது கர்த்தருடைய இந்த அதிகாரத்துல கர்த்தருடைய கடைசி வருகை நாள்ல எப்படி நடக்கும்?
அப்போ there will be horses who are all angels where யுத்த வீரரை போல மதிலேறும் வரிசைகள் பிசகாமல் ரேங்க் ஷிஃப்டிங் இல்லாம ரேங்கிங் வைஸ் ஆளுகை செய்வாங்க. ஆமென். அப்போ வரிசை இருக்கு, ஏஞ்சல்ஸ்க்கும் இருக்கு, every spiritual being has a ranking. ஆமென். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தையும் காண்பித்து வருகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் 6:12. ஆமென். ஹalleluya. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். நம்மளுடைய போர் எங்க இருக்கு? பிசாசோட போர். இந்த வசனம் வாசிக்கும் போது நம்ம மனுஷனோட போறதுல பிசாசோட போறோம். அவ்வளவுதான் நம்ம யோசிப்போம். ஆனா நல்லா கவனிக்கணும். அப்படிங்களா? ஓகே, இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா there is an order. The first இந்த ranking நான் துரைக்கிறோம். principality தான் first. அதுக்கப்புறம் என்னது? அதிகாரங்கள், powers. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். இது பாத்தீங்கன்னா enemy kingdomல, அதாவது சத்துருவுடைய ராஜ்யத்துல இருக்கிற rank குறிப்பு. If you are powerful enough, you can defeat the most giant things. Hallelujah. Amen. நீங்க உங்க ஆவியில எப்படி நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு ஆவியில வந்து நீங்க சோல்ஜரா இருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நான் எப்படி இருக்கணும்? நல்ல போர் செய்வதா இருக்கணும். அப்போ we are also an army. கிறிஸ்து தான் ஹெட். Jesus is the head of an army. அந்த ஆர்மியில அந்த இடத்துல சோல்ஜரா நான் இருக்கேன். நான் சோல்ஜரா இருந்துட்டு நான் போய் இன்னொரு கமாண்டர் கிட்ட போராட முடியுமா? சும்மா சோல்ஜர் தான் வச்சுக்கோங்க. ஆமாமா இல்லையா? சோல்ஜர் ஸ்ட்ரெயிட்டா டாப்னஸ் இருக்க முடியுமா? இல்லை போய் கமாண்டர் அந்த ஆர்மிக்கும் மேலே அந்த டிஃப்ரெண்ட் இருக்க முடியுமா? It is impossible. Amen. President talks to the president. Prime Minister speaks to the Prime Minister. நம்ம தேசத்தை சாதாரண மனுஷன் போய் இன்னொரு நாட்டு பிரதமர் கிட்ட உட்காந்து பேச்சு நடத்துறாங்க. புரியுதா? You have to increase in such a way that you have access to the enemy kingdom and நீ யுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம். ஹalleluya. நான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னோட குடும்ப சமாதானத்துக்கு நான் ஜெபிச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் ஜெபிச்சதுக்கு அன்னைக்கு வருஷம் ஜெபிச்சிருக்கேன். லாங் பேக் ஞாபகம் திடீர்னு அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம். அப்போ நான் ஜெபிச்சிட்டு போது என்ன நடக்குதுன்னா, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்கு, அது அடிக்குது. ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் போட்டு கீழே வந்து செத்துறான். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த நாட்களே எனக்கு வார்ஃபார்னாலே என்னன்னு தெரியும். அப்போ என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. எதுவும் நடக்க போதா? நான் எப்படி யோசிச்சுட்டேன்னா தீவிரவாதம் எதாவது நடக்க போது போல அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் as I grew I know that நான் இப்போ என் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்துக்காக ஜெபிக்கும் போது எதிர்த்து இருமுகிற சத்துருவின் கிரியைகளில் அந்த ஒரு சோல்ஜரை அன்னைக்கு நான் என் ஜெபத்தை வீழ்த்துவேன். ஹalleluya. நான் சொல்கிறேன் புரியுது புரியுது. ஆமென். இட்ஸ் an army. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அந்த லெவலில் உங்களால் என்ன பண்ண முடியும்? டெலிவரன்ஸோ சத்துருவின் அளிக்க முடியும். ஹalleluya. நீங்கள் எந்த லெவலில் வந்துட்டு இருக்கீங்களோ அந்த லெவல் தான் உங்கள் அழைப்புக்குள்ள போக முடியும். யூ நீட் a certain increase in spirit to walk in your calling. ஹalleluya. ஆமென். ஆமென். praise God. சரி, நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேங்கிங் குறித்து நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்னொரு வசனத்தை வாசிங்க. இந்த அழைப்புக்கும் நான் இப்போ சொல்ல அழைப்புக்கும் ஸ்பிரிட்ஸ்க்கும் அதாவது ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்க்கும் ஒரு காமன் கார்லேஷன் இருக்கு. வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்க யாராவது வாசிங்க. யோவான் 1:30. எனக்கு பின்
வசனம் யார் சொல்லுது? So இந்த இடத்த பார்க்கிறோம். நான் இருக்கேன், எனக்கும் இன்னொரு இருக்காரு. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல நீங்க கிளியரா பாத்தீங்களா? எனக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார், ஆனா எனக்கு முன்னாடி இல்லை. எதில் முன்னாடி இருக்காரு? முன்னாடி வேறு தோற்றத்துல மட்டும் கிடையாது, அவர் உருவாக்கப்பட்டது மட்டும் இல்லை. ஹை ரேங்கிங். ஹalleluya. யோவான் ஸ்நானகனுடைய ரேங்கிங் கம்மி, ஜீசஸோட ரேங்கிங் அதிகம். because he is God. ஹalleluya. உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஹalleluya. எலியாவோட ரேங்கிங் பெருசா, எலியாவோட ரேங்கிங் பெருசா? இந்த மாதிரி சில காரியத்தை தான் நான் வந்துட்டு புரிய வைக்கிறேன். எலியா இஸ் ஹை ரேங்கிங், not எலியா. எலியா டபுள் போர்ஷன் ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டார். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த பவர் எலியா பண்ணதை விட அற்புதங்கள் அதிகம் பண்ணார். சரி, எலியா பண்ணதை விட நிறைய என்ன சொல்றது, உயிரோடு எழுப்பினாரு நிறைய. If Elijah did a few, he did double the portion of the miracles. நல்லா கவனிக்கணும் இந்த வேலையெல்லாம். I want to show you over. ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12. ஆமென். நல்லா கவனிங்க. ஒருத்தர் நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் just because they move in different gifts doesn't mean they are high in the spirit. புரியுதா? வரங்கள் அதிகமா கிரியை செய்யறதுனால அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் ஹைன்னு கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ஆனா அழைப்புக்கு தகுதியான வரங்களை கற்றுக் கொடுப்பார். அழைப்புக்கு ஏற்ற ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் இருக்கு. புரியுதா? உங்க வாழ்க்கையில இருக்கிற அழைப்புக்கு ஏற்ற ஆவிக்குரிய தரவரிசை இருக்கு. ஒரு லெவல் அட்டைன் பண்ணாதான் அந்த காலிங் நீங்க மூவ் ஆக முடியும். இந்த அழைப்புக்கு ஏற்ற கிருபைகளை கற்றுக் கொடுத்துருவார். அதாவது இந்த அழைப்புக்கு என்ன சொல்றது, என்னென்ன கிஃப்ட்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனா அழைப்பு தான் மாட்டுறது, கிஃப்ட் மாட்டுறது. கிஃப்ட் இருக்கிறதுனால நீங்க ஸ்பிரிச்சுவலா ஹை கிடையாது. பட் your calling has certain position in the spirit. Hallelujah. எத்தனை புரிஞ்சவங்க ஹalleluya சொல்லலாம்? Hallelujah. Praise God. வாசிக்கலாம். நான் இதை சொல்றேன். இதை பாருங்க. எல்லா கிஃப்ட்ஸும் ஒண்ணுதான், ஆனா சேம் ஸ்பிரிட். There is no ranking in gifts. சுகமளிக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட், ப்ராஃபஸி சொல்றவன் நெக்ஸ்ட், அப்புறம் மிராக்கிள் செய்யறவன் அடுத்தது, வந்து சும்மா வந்து டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட், டங்ஸ் பேசுறவன் கடைசி. அப்படிலாம் கிடையாது. டங்ஸ் பேசுறவனும் ஒண்ணுதான், செத்தவன் உயிரோடு இருக்கிறவனும் ஒண்ணுதான். Hallelujah. Hallelujah. Praise God. Everybody are the same ranking people in the same way. ஆமா. வாசிக்க. ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க தமிழ் எப்படி பூரண புருஷராகும் வரைக்கும். அப்புறம்
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விரித்து அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். இது ranking. This needs ranks. அப்போஸ்தலர்களுக்கு அவங்க ஹையர் ரேங்கிங் இருப்பாங்க. அதனாலதான் பேதுரு எல்லாருமே அப்போஸ்தலர். That is why they had a higher rank. Hallelujah. Hallelujah. Amen. Apostolic ministry is the first in rank. See, இதை எப்படி சொல்லுவேன்னா, சபையை ஸ்தாபிக்கிறதே அவங்கதான், உருவாக்குறவர்கள் அவங்கதான். இவாஞ்சலிசம் எல்லாருமே பண்ணணும். ஆனா ஸ்பெசிபிக்கா சுவிசேஷ அழைப்பு உண்டு, அவங்க அதில் காணியிருப்பாங்க. பட் தி ஃபர்ஸ்ட் திங் இஸ், இந்த அழைப்புக்குள்ள போகும் பொழுது ஒரு பர்டிகுலர் ரேங்க் இருந்தால் மட்டும்தான் செயல்பட முடியும். கர்த்தர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அழைச்சி உடைய அழைச்சிருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கர்த்தர் உழைச்சி அவங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. I planted, I grow. இதான் கத்துவாங்க. நான் நாட்டுறேன், நான் அழைக்கிறேன். இந்த அப்போஸ்தலர் உங்களை கர்த்தர் ஒருவேளை தீர்க்கதரிசி அழைச்சிருக்காரு, இல்ல ஒரு அப்போஸ்தலர் அழைச்சிருக்காருன்னா இன்னைக்கு நேரத்தை கிடையாது, நீ உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி அழைப்பு வைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்க ஆவியில அவர் வளர செய்வார். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரியை லான்ச் ஆகுவீங்க. Hallelujah. Amen. So what does it mean? கர்த்தர் சொல்றாரு, அழைப்புக்கு தேவையான ரேங்கிங் தேவை. ஆனா அந்த ரேங்கிங் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். Your ranking unleashes gifts of the Holy Spirit. Your ranking opens ஆவிக்குரிய வரங்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பர்டிகுலர் தரவரிசையில மேலே போய் இந்த அழைப்புக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கேட்டுக்கொள்வாங்க. Hallelujah. Praise God. Thank you, Jesus. ஓகே, வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தையும். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். போதுமா? இந்த இடத்துல பாருங்க, there are rulers above you. நீங்க எப்படி வந்து உங்க சர்ச்ல பாஸ்டர் இருக்காங்கல்ல, உங்க பாஸ்டர் வெறும் பூமியில மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லயும் உங்களோட அத்தாரிட்டி அவர் இருக்கு. ஒரு ஷெப்பர்ட் கீழே தான் ஷீப். இதுதான் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற ஒரு பெரிய இதுவே உங்க சபையில இருக்கிற போதகர் கீழே தான் நீங்க இருக்கீங்க. உங்களை லீட் பண்ற மென்டர் whoever it is, some say it is as a spiritual father, spiritual mother னு சொல்வாங்க. பட் ஆனா யார் உங்களுக்கு மென்டர் பண்ணி லீட் பண்றாங்களோ, those who rule over your spirit, இங்க மட்டும் இல்ல, they have access to the spiritual realm. இதுக்கு எக்ஸாம்பிள் தெரியுமா? பவுல். இந்த வசனத்தில் அந்த ரேங்க்ல எப்படிதான் வசனம் இருக்கும் தெரியுமா? ஓ மேல தலை மேல கை வச்ச இம்பார்ட் பண்ண எந்த கிஃப்ட்ஸையும் என்ன பண்ணிடாத, வேஸ்ட் பண்ணிடாத, அதை அண்ணன் மூடி என்ன பண்ண எழுதி பற்றி பேசுவாங்க. Hallelujah. Amen. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல் சீக்கியம் திங் எலைஜாவோட டபுள் போர்ஷன் கொடுக்க முடியும். பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் சும்மா சொல்றது கிடையாது, அது எல்லாமே அந்த ரேங்கிங்ல இருக்கும் போது தான் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். Amen. Certain spiritual doses can be given by spiritually high people. Amen. This is the best example, impartation. Amen. Amen. Praise God. புரிவு நினைக்கிறேன், கர்த்தர் கிருபையில தருவார். ஹல்லேலூயா. இதே வசனம் 1 தீமோத்தேயு 5:17. அதுவும் இதே மாதிரி தான் வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 5:17. Amen. So இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி ஹையா உங்களை மென்டர் பண்ற பீப்புளை கனப்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஏன்னா earthly நீங்க கனப்படுத்தும் போது ஸ்பிரிச்சுவலா ஒரு blessing இருக்கு.
ஒரு ஹை ரேங்கிங் பீப்புளை நீங்க வந்து கனப்படுத்தும் போது யூ வில் ரிசீவ் பிளெஸிங்ஸ் இன் யுவர் லைஃப். அப்படி நான் சொல்ல பைபிள் சொல்லுங்க, நான் சொல்ல நினைச்சு இந்த போதிக்கிறாங்க என்ன நீ கனப்படுத்த அவசியம், அவர் கனப்படுத்தினா போதும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருந்து வளர்ந்தா மாத்திரம் போதும். ஆமென். வளரணும், அதுதான் ஒரே கோல். ஆமென். Praise God. Hallelujah. So இந்த வசனத்தை பார்க்கலாம். சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். Hallelujah. இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க வந்து ஈரானுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிருவீங்கன்னு கர்த்தர் சொல்ல. பாகிஸ்தான்ல நான் தான் பிரசிடென்ட் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இல்லைங்க, என்ன புழுதியில தூக்கி எடுத்துட்டார், நான் பிச்சைக்காரன் இருந்தேன், இன்னைக்கு நான் அங்கே போய் உட்காருவேன், பிரபுக்களோட உட்காருவேன்றாரு பிரைம் மினிஸ்டர் வீட்டில் நான் தான் நாளைக்கு லஞ்ச் ஆட போறேன் அப்படி சொல்லல. ஓகே, திஸ் டசன்ட் டாக் அபவுட் பிசிக்கல் வேர்ட்ஸ், திஸ் இஸ் a spiritual blessing. ஓகே, கர்த்தர் என்ன சொல்றாரா, நீ புழுதியிலும் பாவத்திலும் சேற்றிலையும் நீ அடையாளமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கிற இன்னைக்கு, ஆனா நான் என் கரத்தை நீட்டி உன்னை தொட்டு உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போய் பிரபுக்களோட ஆவிக்குரிய பிரபுக்களோட அந்த மகிமையின் அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் அந்த ரோல் உட்கார வைக்கிறேன். Hallelujah. Remember, every prince has a portion of glory. I'm talking deep. Every king has a portion of glory which they can shed. Glory is nothing but light. Hallelujah. Amen. So அப்ப என்ன சொல்றேன்னா, அந்த த்ரோன்ல போய் உட்கார்றதுக்கு கர்த்தர் ஒன்று செய்யணும். அதான் என்னன்னா, ஒன்னையும் நான் வந்து பிரபுவை மாத்துறேன். Hallelujah. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்க ராஜாக்கு ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. நீங்க ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப பூமியில நீங்க வேணா இப்படி இருக்கலாம், ஆனா உங்க ஆவியில அந்த ராஜா ஸ்தானம் வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டாரு. Oh, hallelujah. In your spirit, you should attain the kingship place. Amen. You இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கிங்கா உட்கார வைக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. புழுதியில இருந்து போய் ராஜா இடத்துல போய் உட்கார வைக்க பைபிள் வாசிக்கல. புழுதியில அவர் இருந்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் எங்க உயர்த்தாருன்னா பிரபுக்களோட உட்கார்ந்துருப்பாரு. ஸ்ட்ரைட்டா ராஜா கிட்ட போகிறாரு. இங்க இருந்து அடுத்த ரேங்கிங் பிரபு. Hallelujah. And then we have to move. எத்தனை புரியுது? So there is ranking. இந்த இடத்துல அவர் உயர்த்துகிறார்னு வசனம் கவிக்கொள்கிறது. அவர் செய்வார். சில விஷயங்களை நீங்க செய்யணும், ஆனா அவர் தான் வளர செய்யணும். Hallelujah. சில கமிட்மெண்ட்ஸை நீங்க அவர் செய்யறதுக்கெல்லாம் தலை சாச்சு ஓகேப்பான்னு சொன்னா மாத்திரம் போதும், அவர் வளர செய்வார். Hallelujah. Amen. Praise God. இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 113:7-8 வாசிங்க. சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். Amen. Hallelujah. So பிரபுக்களோட தம்முடைய ஜனத்தின் அதிபதி. So அப்ப பாருங்க, பிரபு இருக்காரு, அதிபதி இருக்காரு. இது எல்லாமே தேங்க்ஸ். Hallelujah. Amen. Remember that you are chosen. You are chosen to rise. நீங்க வளர்றதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் அழைப்பு நடக்கிறதுக்கான அந்த உயர்வை, உங்க ஆவிக்குரிய உயர்வை கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு உங்கள் see God is giving already. உங்க உயர்த்திட்டே தான் இருக்காரு. ஆனா நீங்க அறியும்படி கர்த்தர் வந்துடுவார். Hallelujah. அந்த அறிவுல நடக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் வெளிவர ஆரம்பிச்சிடும். அந்த அறிவு நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மகிமை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். Hallelujah. அதாவது நீங்க யார் என்பதை நீங்க அறியணும். Hallelujah. தானியேல் சொல்வார், எதுக்கு கர்த்தர் இந்த கர்த்தர் இந்த ட்ரீமை கொடுத்தாருன்னா, உன் இருதயத்தில் என்ன இருக்குன்றது நீ அறிந்து கொள்ளு. நீங்க யார் என்பதை நீங்க அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நாளை குறிப்பிடுவார். Hallelujah. Praise God. Amen. So இந்த இடத்துல பார்க்கும்போது the main thing is you can increase. நான் நான் இன்க்ரீஸ் ஆக முடியாது இல்லை, உங்களால் இன்க்ரீஸ் ஆக முடியும். You can increase in the spirit. Amen. You can increase in the capacity. Hallelujah. சரி, இதே போல நம்ம பார்க்கிறோம் ஏஞ்சல்ஸ்க்கு இதே மாதிரி தான். சேம் திங் கோஸ் இன் தி ஏஞ்சல்ஸ். நீங்க தானியேல் 10வது அதிகாரத்தை 12-13 வசனங்கள் வாசிங்க.
அவர் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பெர்ஷிய அதிபதி வரும்பொழுது யார் வரா? மீகாவேல். மீகாவேல் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்றது? பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய. கவனிங்க. அப்ப பிரதான அதிபதிகள் சீஃப் ஏஞ்சல்ஸ் வச்சுட்டாங்க. சீஃப் ஏஞ்சல்ஸ்ல ஒருத்தர் தான் மீகாவேல். There are many which you and I don't know. இன்னொன்று கேப்ரியல், சாரி கேப்ரியல். இன்னொன்று வந்து I don't understand. Ask God to show you. Amen. நான் ரீடிங். They are particularly known for warfare, instructions, ministering, healing, deliverance, and Amen. ஆமென். அப்போ இவங்களுக்கு ரன்னிங் இருக்கு. இவங்களுக்கு கீழே ஒரு சேனை இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்றது புரியுதா? இது வெறும் கர்த்தருக்கு மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி இங்கேயும் அதே மாதிரி தான். ஈவன் சேட்டனிக் கிங்டமே ஹைரார்க்கி இருக்கு. நான் சொன்னால நான் ஜெபிக்கும் போது ஒரு சோல்ஜர் தான் கீழே வந்தான். அப்போ சோல்ஜர் மேல கமாண்டர் இருக்கும், கமாண்டர் மேல அடுத்த ஸ்டேஜ் there will be lot of hierarchies. So know that என் லெவல் என்ன அதுதான் நான் போகிறேன். நல்லா கவனிங்க. இந்த அதிபதி அடிக்கிறதுக்கு இன்னொரு அதிபதி வரும். ஆமென். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இந்த இடத்துல போயிட்டு நான் போய் என்னால நிக்க முடியாது. புரியுதுல உங்களுக்கு? ஒரு அதிபதி அடிக்கிறதுக்கு இன்னொரு அதிபதி யாரும் முடியும். அல்லேலூயா. See, example. கோலியாத்தை அழிக்கிறதுக்கு ஏன்பா சின்ன தாவீது போனா அப்படின்னு உங்க மைண்ட் யோசிக்கும். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா பிசிக்கலா பாக்குறீங்க. அவன் சின்ன தாவீது, அவன் சின்னவனா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அறிவும் அவனுக்குள்ள இருக்கிற லாங்குவேஜ். Remember that. நீங்க வெளியே பாப்பீங்க, கர்த்தர் அப்படி கிடையாது. ஆமென். ரொம்ப யங்கா இருப்பாங்க, 10 வயசு தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா அவங்க வேலை வச்சுருக்காங்க. தாவீது ராஜாவாய் அழைக்கப்பட்டார். ஆமென். அந்த அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகம் பெற்ற உடனே he got increased in grace. That's why he defeated Goliath. Hallelujah. ஏன் அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடியே கோலியாத் இருந்திருக்கலாம், இல்லை அபிஷேகம் இல்லாம கோலியாத் இருக்கிறது. Hallelujah. Praise God. Amen. சரி, ஸோ ஏஞ்சல் கிங்டம் பற்றி பார்த்தோம். சரி, இன்னொரு மெயினான கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 எல்லாரும் எடுத்து வாசிங்க. வசனம் ரொம்ப முக்கியம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்கள். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவன் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனது சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஓகே, இனி வரும் உலகத்துல, அதாவது நியூ ஜெருசலம், who will rule is you and me. ஆமென். நம்ம தான் ராஜாக்களா இருக்கோம். அதோட முழுமைக்கு தான் இந்த நாட்டில் நம்ம வளர செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் கிங்டமை
ஏஞ்சல்ஸை விட அதிகமான ரேங்கிங் எல்லாம். ஆனாலும் பூமிக்கு வரும்பொழுது நல்ல கம்மியும் he has made man lower than angels. ஏஞ்சல்ஸ்க்கு இருந்த பவர்ஸும் ஏஞ்சல்ஸ்க்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆக்சஸுமே பூமியில இப்ப மனுஷன் கஷ்டப்பட்டு தான் அதை கெயின் பண்ணும். பட் ஓகே, கர்த்தர் பூமியை உருவாக்கும் போதே மனுஷனை 10 ரேங்கிங்லையோ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ரேங்கிங்லையும் ஏஞ்சல்ஸ் அவருக்கு கீழே தான் படுத்திருக்காரு. ஆனா பூமியில அதை மேனிஃபெஸ்ட் ஆகும்போது ஏஞ்சல்ஸ் கீழே நம்ம இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த இடத்துல வசனம் கேக்குது, நீங்க ஏஞ்சல்ஸை விட கீழே தானே பூமியில படைச்சீங்க, ஆனாலும் அவனுக்கு போய் எல்லா அதிகாரத்தை கொடுத்து சகாலமும் காலின் கீழே போட்டு ஆண்டு கொள்ளும்படியான கிருபையை கொடுத்தீங்க. அதே இந்த ஒரு மேனரிசம்ல தான் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார். அவர் ஏஞ்சல்ஸ்க்கும் மேல மனுஷனுக்கும் மேல, ஆனாலும் அவர் பூமியில he was made lower than angels. புரியுதா? He was made lower than angels and he was made and அந்த மரணத்தினால அந்த ஜீவனை கொடுத்தார். ஓ ஹalleluya, ஹalleluya. என்ன சொல்றாருன்னா, just because Jesus டெத்துக்குள்ள போனதால, just because மாம்சத்துல ஒரு கார்பெண்டரோட சன்னா இருக்கிறதுனால, ஜஸ்ட் பிகாஸ் ஜீசஸோட பிறப்பு வந்து ஒரு மேனேஜர் ஒரு தொழுவத்தில் இருந்து, இதெல்லாம் பார்த்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட இல்லை, காசு பணம் இல்லை, கார்பெண்டர் வீடாக இருந்தாரு, இப்படிதான் இருந்தாரு, அவர் வந்து அங்கே வீடு கூட ஒழுங்கா இல்லை, எல்லா வீடும் சும்மா சுற்றி இருந்தாரு, அப்பா வயசு 33 வருஷத்துல போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்து அவர் ஆவிக்குரிய ரேங்கிங்ல இடப்படுவார். நான் யாருக்கு சொல்றேன்? வேறு இயேசுவல்ல, நீங்க யாரையும் இடப்படாதீங்க. Just because they don't have money, காசு இல்லாததுனால, வேலை இல்லாததுனால, வீடு இல்லாததுனால அவங்க ஆவிக்குரிய ரீதியில கம்மி பண்ண நினைச்சாங்க. Jesus was made lower and to the lowest to show you that spiritual ranking is not based on physical ranking. Hallelujah, hallelujah. I was made higher. சொல்லுங்க. ஆனா see, I was made in the created world. I was created higher. ஆனா made lower on earth. கிரியேட்டட் ஒரு மேலுக்கு தமிழ் சொல்லலாம். ஐயோ, தமிழ்ல ரொம்ப உண்மையா இருக்கும். நான் உருவாக்கப்பட்டது ஆவிக்குரிய பிரமாணத்துல தான் நான் பிறந்திருக்கேன் ஃபர்ஸ்ட். ஆமா தானே? எல்லாரும் இதுக்குதான் வந்து ஆன்லைன் மீட்டிங்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. இங்க வந்து உட்காந்துருந்தா நான் பாதி அவங்க பேசுறது திருப்பி நான் ஃபுல் சிரமம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மீட்டிங்ஸை தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நம்ம வெறும் பூமியில டைரக்டா வந்து பிள்ளையா படுறது கிடையாது. Daphne was already created before the beginning of the earth. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் உருவாக்கப்பட்டது. நான் பூமியில வந்தது எங்க அம்மா கருவுல இருந்து நான் வந்து 1995 பிறந்தது, சரியா? ஆனா நான் உருவாக்கப்பட்டது even before the world was formed. I was there in Christ, in God. Oh hallelujah, hallelujah. இந்த அறிவோட இருக்கும்போது நான் உருவாக்கப்படும் பொழுது ஏஞ்சல்ஸ்க்குலாம் மேல இருக்கிற ஒரு பவர் தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. உங்களுக்கும் அதுதான், இங்க இருக்க எல்லாருக்குமே அதான். ஆனா நான் பூமியில பறக்கும் போது நான் ஏஞ்சலிக் பீயிங்ஸை விட எல்லாம் தாண்டி நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்த, டிவாய்ட் ஆஃப் ஆல் த பவர், டிவாய்ட் ஆஃப் ஆல் த க்ளோரி எல்லாமே அடிச்சு போய் நான் சாதாரண கருணா. எதுக்குன்னா நான் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது போல I can give life to you. Amen. How do you give life to you? That is the question that I want to say. Amen. Amen. You might think I am going one side, but that is reality. You can give life. Hallelujah. Praise God. So in வசனத்தை படி நீங்க பார்த்தீங்கன்னா யாருடைய physical rank-ல பார்க்காதீங்க. Okay? Right now you are lower. பூமியில நீங்க lower ஆக்கலாம். பூமியில ஷேம் இருக்கலாம். ஷேமே இருக்காது நான் சொல்ல. அசிங்கப்பட மாட்டீங்க. நீங்க வந்து அடுத்தவங்க பார்த்து நிந்திக்க மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனா
இந்த நிந்தனை எல்லாமே அவங்க அழைப்புக்கு நேரம் கொண்டு போகும். அண்ட் மறுபடியும் அவங்களுடைய அந்த ரேங்கிங்ல போய் சுதந்திரிக்க முடியாது. You are just on a trip on earth. You are just on a trip on earth. You just go back and attend the same station. Hallelujah. Hallelujah. Praise God. Amen. சரி, இந்த வளர்ச்சி எப்படி எப்படிலாம் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்தது ஃபாஸ்டா வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ண சொல்றேன். பட் எப்படிலாம் காணப்படும்னா வாசிங்க 3 வாசகங்கள். ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. Amen. Hallelujah. Let me turn to my English Bible. Okay. In the verse, for in it the righteousness of God, in it அப்படின்னா கர்த்தருடைய மகிமையில் இருக்கிற அந்த சுவிசேஷத்துல அவருடைய நீதி வெளிப்படுகிறது. From faith to faith, the righteousness of God is revealed faith to faith. கர்த்தருடைய நீதி எதனால எத்தனை பேர் கர்த்தருடைய நீதியினால பிறக்குறீங்க? இப்படிதான் எக்ஸாம் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனை பேர் கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க? கர்த்தருடைய நீதினா யாரும் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய நீதி. இயேசு கிறிஸ்துவால பிழைக்கப்பட்டவங்க நீங்களும் நான் தான். ஆமென். அவர் விசுவாசிச்சதுனால நம்ம உயிரோட இருக்கோம். அவர் நமக்குள்ள வந்தனால இன்னைக்கு ஜீவன் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ரோமர்ல வாசிச்சு பெருசா சொல்லிக்கலாம் நினைக்காதீங்க. இந்த இதை போட்டிருக்கு கர்த்தர் அது ஜீசஸ் வாஸ் ரிவீல்ட். ஓகே, ஃபார் காஸ்பல் மூலமா சுவிசேஷம் மூலமா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரு. இஸ் ரிவீல்ட் ஃப்ரம் ஃபெய்த் டு ஃபெய்த். இப்போ ஃபெய்த் டு ஃபெய்த் நான் என்ன விசுவாசத்தோட விசுவாசம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட். நான் ஒரு ஜூனியர் இன்ஜினியர்ல இருந்து சீனியர் இன்ஜினியர். நான் ஒரு சாதாரண வீட்ல இருந்து ஒரு பங்களா. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இட்ஸ் ஃப்ரம் one level of faith. This is the basic faith to supernatural faith. I grow in faith. நீதிமான் விசுவாசத்தால பிழைப்பான். ஸோ என் பேஸே ஜீவனே விசுவாசம். ஆனா நான் ரட்சிக்கப்படும் போது இருக்கிற விசுவாசத்தை விட சாகும் போது இருக்கிற விசுவாசம் அதிகம். Hallelujah. You understand? I grow in faith every day. ஆமா பையா, ஆமா சொல்றவங்க மட்டும் கை வைக்கணும். Hallelujah. நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல வளர்றேன். I go from faith to faith. Hallelujah. நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்குள்ள இருந்த அந்த கர்த்தர் மேல விசுவாசம் பிரச்சனை வர 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 இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்படிதான் இருக்கும். சில பேர் பிரச்சனை வந்தாலும் விசுவாசம் போயிடுது. இன்னும் ஆனா நீதிமான் என்ன போடுறது, நீ விசுவாசத்துல வளரணும். நீங்க ஆவிக்குரிய ரேங்கிங்ல வளரணும்னா உங்க விசுவாசத்துல வளரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்களேன். யோவான் 1:16 வாசிங்க. யோவான் 1:16. நீங்க இங்கிலீஷ்ல போடுமா? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையிலே கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்துல கிருபை மேல கிருபை. ஃபர்ஸ்ட் கிருபை எப்ப வந்துச்சு? கிருபை மேல கிருபை. அப்ப 2 கிருபை இருக்கா? ஃபர்ஸ்ட் கிருபை எப்போ, செகண்ட் கிருபை எப்போ? ஃபர்ஸ்ட் கிருபை என்ன கிறிஸ்துவுக்குள்ள லீட் பண்ணும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிருபை தான் என்ன வச்சிருக்குது. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. கிருபைனால்தான் நம்ம கர்த்தரால முன்குறிக்கப்பட்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து கிட்ட, இயேசு கிறிஸ்துவை நம்ம கிட்ட கொண்டு வந்தது கிருபை. The first, it was grace who found me. Hallelujah. செகண்ட் கிருபை என்ன தெரியுமா? வேதத்துல போட்டுக்கலாம், கிருபை வீணாக்காத, பாவம் செய்யாத,
மனம் திரும்பி ஒழுங்கா நட. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அழைப்புக்கும் முழுமைக்குள் நடத்துறதும் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கிருபையை வச்சுட்டே வண்டி ஓட்ட முடியாது. இந்த கிருபை நம்ம தப்பு பண்ணாலும் தூக்கி தூக்கி எடுப்பாங்க, அடுத்த திரும்பி எடுக்கும். ஆனா பைபிள் என்ன பண்ணுங்க, டோன்ட் இன்சல்ட் தி கிரேஸ். நீ ரிப்பெண்டன்ஸை தாண்டி நீ பாவம் செஞ்சு ரொம்ப போயிட்டா, யூ கேன் நாட் பி brought back to repentance. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவுபடுத்தி impossible to make you repent. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிருபையை வீணாக்கக்கூடாது. ஸ்டார்டிங்ல கிருபை ரொம்ப இலவசம், செகண்ட்ல கிருபை லிமிட்டட் கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. So I go from grace to grace. இன்னும் எனக்கு கிரேஸ்ல வளர முடியும். அந்த கிருபை தான் என் வாழ்க்கையில வரலாம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கிருபைகள் தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த கிருபைகள் தான் என்ன வந்து ஊழியம் செய்ய வைக்கும். அந்த கிருபை தான் நம்ம குடும்பத்தை நடத்த வைக்கும். ஹல்லேலூயா. So I have to grow from grace to grace. ஒரு சேவிங் கிரேஸ்ல இருந்து லீடிங் கிரேஸ்க்கு நான் போகணும். ரட்சிக்கிற கிருபையிலிருந்து வழிநடத்துகிற கிருபைக்கு நான் போகணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வாசிக்கலாம். இது எல்லாமே growth. I'm talking about spiritual growth. Okay? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல mirror talks about word, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க 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 நான் மறுரூபம் அடைகிறேன். நான் முன்னாடி இந்த பூமியில இருக்கிற மகிமையை விட நான் கிறிஸ்துவோட மகிமைக்குள்ள பூர்ணப்படுகிறேன். When I go from glory to glory, you can go from glory to glory even on earth. பரலோகமாக கிடையாது. This word stands true on earth. பூமியில நடக்கும். நீங்க மகிமை மேல மகிமை அடைவீங்க. செத்ததுக்கு அப்புறம் மகிமை, கர்த்தருடைய மகிமை நித்திரையை மகிமைக்குள் அப்படி போடுவாங்க. கர்த்தர் மகிமை எங்கே பார்க்க முடியும்? செத்தவங்களை பார்க்க முடியும் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல I go from glory to glory. Amen. Just as by the Spirit of God. கிறிஸ்துவுடைய ஆவியினால ஆவியானவர் மூலமா நான் மகிமை மேல மகிமை அடைவோம். Amen. எப்படி நல்லா கவனிங்க, ஒரு சோல்ஜருக்கு இருக்க மகிமை கம்மி, கமாண்டருக்கு இருக்கிற மகிமை அதிகம். Everybody high, the glory matters goes higher. So நீங்க ஒரு ரேங்கிங்ல இருந்து அடுத்த ரேங்கிங் வரும்போது அந்த மகிமை போடும். அதுதான் அப்ப என்ன அர்த்தம்? நான் வார்த்தையை வாசிக்க வாசிக்க நான் என் ஆவியில எலிவேட் ஆகுது. நான் வாசிக்கிறேன்னு உண்மை நான் சொல்ல போறது. வார்த்தையை அறிய அறிய உங்களுக்கு மகிமை. சில பேர் இந்த மாதிரி வாசிக்கணும்னு சொன்னோன்னு வருஷத்துக்கு 5-6 தடவை வாசிச்சுறாங்க, சூப்பரா சூப்பர் பாஸ்டர் மாதிரி. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. When you know the truth, see, பைபிள வாசிச்சதுனால உங்களுக்கு விடுதலை போடல, சத்தியத்தை அறிந்தாதான் விடுதலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன ஜெபிச்சு அறிகிற அறிவை தாங்கப்பா, அறியணும்பா. When I know and read and come to a knowledge of the word, வார்த்தை மூலமா நான் இயேசுவையும் பிதாவையும் நான் அறிந்து கொள்ளும் பொழுது நான் மகிமை மேல மகிமை. ஹல்லேலூயா. புரியுதா? ஆமென். Praise God. Hallelujah. So இப்படி பார்த்தோம்னா இன்னொரு வசனம் வருது. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். Psalm 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். Amen. Hallelujah. இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? They go from strength to strength. அப்போ spiritual rankingல there is a strength. Spiritual அப்போ இவ்வளோ நாளைக்குமே கன்சாலிடேட் பண்ணுங்க. Spiritual rankingல ஹையரா நான் போகணும்னா எனக்கு ஹையர் ஃபெய்த் வேணும், ஹையர் கிரேஸ் வேணும், ஹையர் க்ளோரி வேணும், ஹையர் ஸ்ட்ரெஸ் வேணும். அண்ட் இருக்கும்.
ஹalleluya ஹalleluya. எனக்கு அனந்த வர கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நான் சும்மா இருக்க மாட்டேன், கழுகு போல் பாடுவேன். Oh, that is spiritual height. That is increase in ranking. Hallelujah. நார்மலான பர்சன் இல்லை, நான் கழுகு போல எழுப்பி சத்துருவோடி எல்லா திரையும் அடைப்பேன். எல்லா பாம்பு என்னெல்லாம் ஓடுதோ everything will start with hallelujah. Hallelujah. Amen. எத்தனை பேருக்கு நான் பேசுறது இதுவரையும் புரியுது? Hallelujah. Amen. So சொல்லுங்க, எல்லா கையை வைத்து சொல்லுங்க, I will go from grace to grace. நான் கிருபையின் மேல கிருபை பெறுவேன், பலத்தின் மேல பலம் பெறுவேன், விசுவாசத்தின் மேல விசுவாசத்தை பெறுவேன், மகிமையின் மேல மகிமை அடைவேன். Hallelujah. 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 இந்த அறிந்து நம்ம செயல்படும். சரி, இப்போ நான் வந்து இந்த இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இதுக்கு என்ன நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Hallelujah. நீங்க எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. இப்போ நான் சொன்னது போல பைபிள அறிந்து கொண்டான், வார்த்தை அறிந்து கொண்டான். வேற speaking in tongues. Okay, very good. வேற பிரித்தெடுத்து ஜெபிக்கிறது. ஓகே, வேற விஷன் கிஃப்ட்ஸ். விஷன் கிஃப்ட்ஸ் வந்து அலைகள் நடக்கும் போது அதுக்கு அறிவு அவுட்பட் அப்படியே எப்படி வளர்றதுன்னு கேட்டேன். எப்படி? ஃபாஸ்டிங். ஓகே, வேற மாம்சத்தை அச்சு போக செய்யும் போது. ஓகே, வேற நான் நேற்று தான் சொன்னேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லை, அவங்க சொன்னது கூட சொன்னேன். ஃபாஸ்டிங் பண்ணா ஆவியில வளர முடியுமா? சொல்ல மாட்டேன், எதையுமே கேட்க மாட்டேன். நல்லா திரும்ப சொல்றேன். உபவாசம் பண்ணா ஆவியில வளர முடியும். ஆனா எப்படின்னா, உபவாசம் பண்ணும் போது என் மாம்சம் செத்து போயிடும், என் ஆவி மேலவே வரும். ஆவி பலனா இருந்தாலும் நல்ல ஹை ரேங்கிங்ல தெரியும். ஆவியே குன்றி போயிருக்குன்னா, see, fasting exposes your spirit. It not makes you higher in spirit. Fasting exposes your spirit. Exposes தமிழ் வெளிப்படுது. நீங்க சாப்பிடவே இல்லைன்னா கோவம் வருது இல்ல, எரிச்சல் வருது இல்ல, அதுதான் உங்களுடைய ஆவின் தன்மை. உங்களுக்குள்ள அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். நீ உபவாசம் பண்ணும் போது அதெல்லாம் வெளியே காமிக்கும், வெளியே தலை தூக்கி காமிக்கும் பாம்பு மாதிரி. உள்ள கிண்டி விட்டோம்னா மேல வரும். உபவாசத்துல இருக்கும் போது தான் வரும். கேட்டா எல்லாருமே சொல்றாங்க, இந்த சிக்கல் காலத்துல பசி இருந்தா நீங்க இருக்க மாட்டேன். ஆமா, பிசாசா மாறிடும். ஏன்னா பிசாசு தாங்க ஆவியில இருக்கு. உங்களுக்கு புரியுதியா? தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அப்போ என்ன இருக்கு தெரியுமா? நான் சில பேருக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுவோம், வெளியே போக நான் ஃபாஸ்டிங் முடிச்சிட்டேன். ஏம்மா, அதை கிளறி விடுறது தான் ஃபாஸ்டிங்கே. உங்களுக்குள்ள இருக்கிற டீமன்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறது தான் ஃபாஸ்டிங்கே. ஹல்லேலூயா. அமேன். பசிக்கிட்டு இவன் சொல்லுவாங்க, பசின்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இது அது இருக்கும். ரிஜெக்ஷன், பசி, ரிஜெக்ஷன் பை ஃபுட்டு. மேபி இட் லுக்ஸ் ஃபனி, சிரிப்பா இருக்கலாம். ஆனா ஃபாஸ்டிங் என்ன பண்ணும்னா, உங்க ஆவியில இருக்கிற தன்மையை வெளிப்படுத்தும். அப்போ உங்க ஆவியில ஸ்பிரிட் ஆஃப் இரிட்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர் இருக்குன்னு அர்த்தம். உங்களால பொறுமையா இருக்க முடியும்னு அர்த்தம். அதை நீங்க எப்படி கல்டிவேட் பண்ணணும்னா, வார்த்தையினால ஜபத்தினால மட்டும்தான் பண்ண முடியும். அதனால பாருங்க, கர்த்தர் பாருங்க சொல்றாரு, இந்த பிசாசு வெறும் உபவாசம் போட்டிருந்தாலும் எதுக்கு ஜபம்? உபவாசம் பண்ணும்போது என் மாம்சம் இல்லாம நான் ஸ்பிரிச்சுவலா அலைவ் ஆகும், அதாவது ஆக்டிவ் ஆகும். ஹை ஆக மாட்டேன், உயர மாட்டேன்,
நான் உயிரோட வந்துடுவேன் ஆவியில. அப்போ எனக்கு கர்த்தரிடத்துல வெளிப்பாடு வரும். நான் ஜெபிக்க 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 அந்த ரைஸ் ஆகி நல்லா இருக்கும். ஓ ஹalleluya, praise God. Remember, it goes hand in hand. உபவாசம் ஜெபம். உபவாசம் பண்ணிட்டு சும்மா சுத்திக்கிட்டே இருந்தா நான் ஆவியில ஆகி பேங்கிங் ஆகிட்டா ஒன்றும் நடக்காது. உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி வேதத்தை தியானிக்கணும், உபவாசம் பண்ணி அந்நிய பாஷைகளை ஜெபிக்கணும். அப்போ நீங்க ஹalleluya, praise God. ஓகே, வேற நான் ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபாஸ்டிங். ஓகே, ஸோ ஃபாஸ்டிங் எப்படின்றத எனக்கு சொல்லிட்டேன். Fasting with prayer and fasting with the word. This will increase your spirit. Okay? நல்லா கவனிங்க. நீங்க எல்லாருமே நான் சொல்றீங்க. இங்க வந்துட்டீங்களா உங்க வாழ்க்கையில ஃபாஸ்டிங் கண்டிப்பா பேசிக்கா இருந்துதான் ஆகணும். ஃபாஸ்டிங் இல்லாம இருக்கவே, உபவாசம் பண்ணாம நீ உபவாசம் பண்ணனா உங்க ஆவியில ஒரு விழிப்பே தரும். நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது, என்ன செய்றீங்கன்னு தெரியாது, எப்படி உங்க வீட்டுல டெசிஷன் எடுக்கணும்னு தெரியாது, உங்களுடைய மினிஸ்ட்ரியில எதுவுமே தெரியாது. வீக்லி ட்வைஸ் யூ ஹேவ் டு ஃபாஸ்ட். ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஊழியத்துக்காக ஜெபிங்க, இன்னொரு நாள் உங்க குடும்பத்தை பிள்ளைங்க ஃபினான்ஷியல் பிசினஸ்க்காக ஜெபிங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்யுங்க, அதுக்கப்புறம் இதை தேசத்துக்காக ஜெபிங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்யுங்க. இதை செய்யாம தேசத்துக்காக உங்களுக்கே ஒன்றும் பண்ணாம நீங்க உங்களுக்கு விடுதலை உடனே என் தேசத்துக்காக கரெக்டாக ப்ரே பண்ண முடியும். By praying for you and your family, God will pave way for the city and the world. அவங்க சொல்றது புரியல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ஜெபிக்காங்க. இதை தவிர்த்து கர்த்தர் கூடாது நான் ஃபாஸ்ட் பண்ண சொன்னார்னா தேசத்துக்காக உபவாசம் பண்ண ஜெபிங்க. பட் மேக் ஷூர் தட் யூ ப்ரே. See, prayer will stop. உங்க வீட்டில் உங்க ஹஸ்பண்டுக்கு நோக்கி வர நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும். உங்க ஹஸ்பண்டுக்கு நோக்கி வர என்ன சொல்ற விபத்தை ஸ்டாப் பண்ணணும். உங்க ஃபேமிலியில வர போற ஃபினான்ஷியல் கிரச்சஸ் அதை ஸ்டாப் பண்ணணும். பிரேயர் கேன் டு மைட்டி திங்ஸ். நீங்க ஒரு சோதனையில விடாதபடி உங்க விசுவாசம் பலப்படுத்தி வச்சு வாரம் உபவாசிக்க நீங்க விட மாட்டீங்க. அண்ட் கர்த்தர் ஒரு வர போதுனா சொல்லுவேன் நான் உட்காந்து இருக்குமா எனக்கு சொல்லிட்டு மறுபடியும் உனக்கு நான் சகிப்பு தன்மை இன்னும் அதிகப்படுத்துறேன். எனக்கு கேட்ட உடனே தோழி போச்சு. ஓகே, அப்போ எதுவும் நடக்க போகுது. ஐ வில் பி வெரி ஷுர். சகிப்பு தன்மை வரணும். யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும். ஆனால் கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவேன், நான் நார்மலாக ஃபேஸ் பண்ணுவேன், ஆவியில் ஃபேஸ் பண்ணுவேன், இல்லைனா நான் மாம்சத்தில் ஃபேஸ் பண்ணுவேன். அப்படிதான் யோசிச்சு பாருங்க. கர்த்தரே சொல்லிட்டாரு. இப்போ ஹவ் வில் யூ ஃபேஸ்? இந்த மாதிரி தான் இந்த ஜெபிக்க உபவாசம் பண்ண ஆவி அலர்ட்டாக இருக்கும் போது யூ வில் நோ திங்ஸ். அறிந்து கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, நான் இப்போ முதலாவது காரியம் சொல்ல போறேன். தெரியுமா, வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம முடிச்சிடலாம். சரியா, 2 மணிக்குள்ள நீங்க சொல்லலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25-25 வசனங்கள் வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியர் கொள்ளும்படி வராமல் ஊழியர் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். இது என்ன புரியுது? இப்போ நான் சொல்லப்படுற சில வசனங்கள்லாம் உங்களுக்கு வந்து அக்செப்டே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாங்க. The first thing is fasting. ரெண்டாவது, ஒருத்தர் முதல்ல இருக்கணும்னு நினைச்சானா, if you want to be great in the spirit, if you want to be first in the spirit, you should serve everybody. நீங்க எல்லாருக்கும் ஊழியர் செஞ்சு பணிவிடை செய்யணும். நீங்க தாழ்மையா இருக்கணும். நீங்க பூமியில தாழ்மையா இருக்க 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 ஒருத்தருக்கு கீழே நீங்க அடங்கி இருக்க 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 உங்க ஸ்பிரிட்ல நீங்க உருவாகிடுங்க. இதனாலதான் ஆவிக்குரிய ரீதியில ஒரு மென்டர் வேணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு அடிச்சுக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு பார்க்கறது இருக்கா இல்லையா? அதை பற்றி தான் பேசுவாங்க. பட் ஒருத்தர் கீழே இருக்கும் போது அவங்களுக்கு சொல்றத கஷ்டமா
கஷ்டமா இருந்தாலும் சகிச்சுட்டு ஓடி போகணும் சில. ஆனா that will humble you. பிதாவானுடைய கட்டளைக்கு இயேசு கீழ்ப்பட்டார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார். பூமிக்கு போனா வந்தார். He endured the cross. அவர் சித்தர்களை ஒப்புக்கொண்டார். அந்த இடத்துல தாழ்மையா இருந்தார். Humility and the humbleness will go you high in life. Hallelujah. நான் சொல்றதுக்கு உங்க பாஸ்டர் உங்களை எட்டி முட்டிட்டாரா? உங்க பாஸ்டர் ரொம்ப கஷ்டமான வேலை கொடுத்தாரா? அமைதியா இருக்கு. வெறும் பாஸ்டர் கூட இல்லை, உங்க பாஸ் உங்களை நிந்திக்கிறாரா? உங்க பாஸ் உங்களை பார்த்து கேவலமா திட்டாரா? நீ உருப்படவே மாட்டேன் உங்க ஆஃபீஸ்ல சொல்றாரா? உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா சொல்றாங்களா? குடும்பத்துல வரைக்கும் கல்யாணம் ஆக முன்னாடி வரைக்கும் அம்மா அப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருங்க, அமைதியா இருங்க. அது வழியில் நம்மளுக்கு சுமக்கப்படுற சும்மா முள்ளி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க சரியா? ஆனா அமைதியா நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்களா? எல்லாத்துக்கும் வாங்கி அமைதியா இருக்கணும். அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். உண்மையா பேசுங்க, அமைதியா கத்து. அதான் ஜெஸி ஸ்டார்டிங் எடுத்துடணும்னு சொன்னாங்க. கம் ஹியர் டு மீ, ஐ வில் கம் டு யூ. கர்த்தரை கருத்துக்குள்ள அடங்கி இந்த குறித்த நேரம் வந்து humble yourself beside God and He will lift you up. He will lift. liftனா எங்க சும்மா 8 மாதம் வரைக்கும் போறதுவா? He will increase. You will increase in your spiritual life. Hallelujah. But humble yourself under the Lord. Humble yourself to people. Obey பண்ணுங்க, serve பண்ணுங்க, தாழ்மையா இருங்க. Hallelujah. தாழ்மைக்கு நிகர எதுவுமே கிடையாது. தாழ்மைக்கு நிகர எதுவுமே கிடையாது. ஆமென். Hallelujah. எத்தனை பேர் தாழ்மை இருக்க முடியல? யோசிச்சு பாருங்க லைஃப். நீங்க படிச்ச படிப்புக்கு, நீங்க எடுக்கிறதுக்கு, அம்மா சொல்ற கேளு ஒரு அடி நாள் சாப்பிட்டு சாத்த வேணாம்னு சொல்ல படமா. You should be humble there as well. Just because God has attained you to that relation, அந்த இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஊழியத்தில் கற்றுக்கிட்ட அந்த விஷயம் கொடுத்துருக்காரா, நான் சொல்றதுனா நீ கேட்கணும் அப்படி கிடையாது. நான் சொல்றது கேள்வி அதை கற்றுக்கிட்டு தான் சொல்றேன். If you don't want to obey, கர்த்தருடைய அந்த என்ன சொல்றது அந்த அஜெண்டா மிஸ் ஆகுதுன்னா God lost me. அதனால நான் அவங்க சொல்றேன். அவங்க அதுக்கும் நான் தான் பொறுப்பு. உங்கள் பிள்ளைங்க ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு, ரைட்? அம்மா சரியாக வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி அதனால ரிமெம்பர் டு பி ஹம்பிள். இந்த ஹம்பிள்னஸ், இந்த என்ன சொல்றது தாழ்மை கீழ்ப்படிதலோடு தான் வரும். தாழ்மை சும்மா வராது. ஒருத்தருக்கு ஹம்பிளாக இருக்குன்னா அவங்க என்ன சொன்னாங்க, கல்யாணம் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் கல்யாணம். இன்னைக்கு நீங்க உங்க மம்மி டாடிக்கு இருக்கீங்க, நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கீங்க, நீங்க உங்க சர்ச் பாஸ்டருக்கு இருக்கீங்க, நீங்க உங்க மென்டருக்கு இருக்கீங்க, நீங்க உங்க பாஸ்க்கு இருக்கீங்க. இல்ல நீங்களே ஒரு பாஸ் இருந்தா நீங்க எப்படி பெரிய செய்யுங்க? உங்களுக்கு மேலே கண்டிப்பா வந்தது. Amen. Humility is the key factor. The second thing is, உங்களுக்கு தெரிந்த வசனம் நான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வாய்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. சுதந்திரத்தின் மேல தலைவர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல தலைவர். To make ஒரு ஷெப்பர்டா இருக்கிறதுக்கே ஒரு இன்க்ரீஸ் இன் ரேங்கிங் வேணும். அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ராஜா வைக்கணும், அதற்குரிய அபிஷேகம் தரும். அப்போ சவுலுக்கு இந்த இடத்துல அபிஷேகம் செய்யணும். ஆனா நல்ல கவனிங்களேன், இப்ப எப்படி நீங்க இன்க்ரீஸ் இன் ரேங்க்ஸ் ஆகிறீங்களோ டிக்ரீஸ் இன் ரேங்க்ஸும் ஆக முடியும். நம்ம இப்போ நீங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்ல இன்க்ரீஸ் போட்டாலும் ஓடி வேண்டியது, ஆனா டிக்ரீஸும் நடக்கும். நீங்க இருக்கிற நிலைமையை விட்டு கீழே போக முடியும். எப்போனா சவுல் கீழ்படியவே இல்லை, சவுல் காத்திருக்கல.
சவுல் பண்ணதெல்லாம் என்ன சொல்றது, நிறைய பேருடைய கர்த்தர் எது சொல்றாரோ அதுக்கு முரண்பாடா செய்யும் பொழுது he lost the ranking as king. நீ உங்களுக்கு ஆவிக்குரிய ஸ்தானத்தை நீங்க இழக்க முடியும். If you lose Christ, you are losing everything. If you lose obeying God, you will go back to where you were. Hallelujah. அதனால சொல்றேன், வெறும் அபிஷேகம் நடத்த இல்ல, அபிஷேகத்தோட நீங்க லீட் பண்ணி கீழ்ப்படிஞ்சா மாத்திரம் தான் நடக்க முடியும். Hallelujah. ஆவியாருடைய ஆளுகள் நடக்கணும். That is very 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 important. இதுல அடுத்த காரியம் பாருங்க, தாவீதுக்கு அதே போல அபிஷேகம் பண்ணி நான் எனக்காக ஏற்படுத்தின ராஜா இருக்கும். நீங்க 17 அதிகாரம் 1 வருஷம் நினைக்கிறேன், சரி 14 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென். நான் ராஜாவா தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டேன்னா என்ன சொல்லுமா, நான் ஆல்ரெடி அவனை ராஜாவை தான் வச்சிருக்கேன். நான் தெரிந்து கொண்டேன். இப்ப வெறும் நீ போய் சொல்லி அபிஷேகம் பண்ண பண்ணு. Hallelujah. David was known as a king even though he was a shepherd. கர்த்தருடைய பார்வையில அவன் ராஜாவா தான் இருக்காரு. Hallelujah. Hallelujah. So போறாரு சாமுவேல் நம்ம மாதிரி என்ன பண்றாரு, வெறும் வந்து முகத்தை பார்த்து வெய்யரமா பார்க்க கர்த்தர் சொன்ன இருதயத்தை பாரு. நீ இருதயத்தை பாரு, என்ன கீழ்ப்படுகிற இருதயம், என் நாமத்தை அறிந்த இருதயம், என்ன 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 வந்து பின்பற்றுகிற ஒரு இருதயம். நீ போய் அவட போய் என்ன பண்ணு, go and meditate. And then he got risen. இந்த அந்த அறிவுக்கு அப்புறம் அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் கீழ்ப்படிச்சதுக்கு அப்புறம் வர அபிஷேகம் இருக்குல்ல, அது உயரத்துல கொண்டு போனனால தான் கோலியா வீட்டை கொண்டு. Hallelujah. We need to be high in ranks to defeat certain demons. Hallelujah. அபிஷேகம் மாத்திரம் அது ரொம்ப கிளியரா செய்ய முடியும். Without anointing, you cannot increase in life. Hallelujah. Now we are getting God. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ல ஒரு வந்துட்டாரா? இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை நான் வந்து 2020 அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் திருப்பி எனக்கு அபிஷேகம் வரணும் வரலாம். ஏன்னா ஒன் அண்ட் ஃபார் ஆல் அவ்வளவுதான். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது 2020 அப்போஸ்தலர் 2ல அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு ஃபுல்லா அப்படியே போயிட்டாங்களா? ஆர் இஸ் தேர் இன்ஃபில்லிங் ஆஃப் ஒரு தடவையா நிறைய தடவையா? நிறைய தடவை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அடுத்தடுத்த வருஷமே 1 கோடி ஜெபிச்சாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, அந்த இடம் நடந்துச்சு, எல்லாரும் வெள்ளத்தினால வந்து சைந்து மண்டலத்தினால கருதப்படுறாங்க. நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ வந்து நம்ம வேலை செய்யணும். He comes, you have to have encountering with the Holy Spirit often. Hallelujah. நல்லா கவனிக்கணும், every anointing release நடக்குது உங்க லைஃப்ல, அப்பப்போ you are encountering the Holy Spirit. Encountering the Holy Spirit will bring anointing and manifestation. Hallelujah. Hallelujah. இதை நீங்க அறிந்து செயல்படணும். ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்பப்படும் பொழுதுதான் நீங்க இன்னும் ஸ்பிரிட் ஆகிடுவீங்க. நான் சொல்றேன் புரியுதா? ஒவ்வொருத்தரும் இன்னும் இருக்காங்க. Hallelujah. பிரைஸ் கார்டு. இதான் 2வது காரியம். சரி, 3வது காரியம். அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீசனும் பாருங்க, அவங்க ஒண்ணுமே இல்லாம சோர்ந்து உட்காரும் போது ஐயோ எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி ஏனோட கத்துற என்ன கூடுன்னு சொல்லி உடச்சி அதுல இருந்து தண்ணியை வர வச்சு அந்த தண்ணியை குடிப்பாரு. குடிச்சதுக்கு அப்புறம் யூ காட் ரிவைவல் பண்ணுவோம். ஈவன் சாம்சன் வெறும் பிறக்கும் போது இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஆகியானது இல்லை, அப்பப்போ நடக்கும். அப்பப்போ பரிசுத்தாவியானவர் வந்தார். இன்னொரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் வந்து போனாரு, புதிய ஏற்பாட்டில் வந்து தங்கி இருந்தார். அவர் தங்கி தான் இருக்காரு. பட் யூ நீட் டு பி கான்ஸ்டன்ட்லி ஃப்ரீ. You need to be free. You need to be free. 120 போறது கிடையாது. அது வருவாரு. See, for example, உள்ள வராரு, ஆனா
வராருன்னா போயிடுவாரு. திருப்பி சிம்சோன் எந்த பிரச்சனை வருமோ வராது, அப்புறம் காணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா, அவர் உள்ள வராருங்க, இவ்வளவு தூரம் இருக்காரு, திருப்பி வராரு, இவ்வளவு தூரம் ஆயிடாரு, திருப்பி வராரு, இவ்வளவு தூரம் ஆயிடாரு, திருப்பி வராரு, நம்ம வருவோம். Hallelujah. Hallelujah. You get that? You increase at every encounter with Holy Spirit. Amen. Every time you speak in tongues, you are just getting filled. Hallelujah. Amen. Praise God. Thank you, Lord. அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, வாசிக்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 1-4 வசனங்கள். மத்தேயு 18:1-4. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இப்போ சிம்பிளா இருக்கும். ஆனா இங்க என்ன போட்டிருக்கா, சிறு பிள்ளையை போல மாறணும். சிறு பிள்ளை போல மாறினா இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல வராரு? நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து சின்ன பிள்ளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும் கர்த்தருக்குன்னு சொல்லி மாற்றிடுவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிடிக்கும். சரியா? அது பைபிள் அறியாதவங்க அப்படி பேசுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க பிடிக்கும், வயசான 99-100 வருஷம் பிடிக்கும். ஓகே, வாட் மீன்ஸ் யுவர் இஸ், நீங்க மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள பறக்கும் போது யூ ஆர் எலிமெண்டல் ஃபெய்த். அந்த விசுவாசத்துல இருக்கும் போது நல்லா கவனிங்க, அந்த விசுவாச எலிமெண்டல் ஃபெய்த்துக்கு அந்த லைன் எப்படி இருப்பாங்கன்னா, அப்பா கை பிடிச்சிருக்காருன்னா ரோட்ல வண்டியா, அப்பா கை பிடிச்சிருக்காரு ரோட்ல, வண்டியே இடிச்சாலும் அதை பார்க்க மாட்டாங்க, அப்பா என் கை பிடிச்சிருக்காருன்னு பண்ணுவோம். அப்பா எனக்கு கொண்டு போய் சேர்த்துருவாரு தெரியும். ஒரு கதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ஃப்ளைட்டில் வந்து அப்பா ஒரு பையன் வந்து பார்த்துருப்பாங்க. ஃப்ளைட்டில் வந்து பயங்கரமான புயல் அடிச்சு ரொம்ப இது லைட்லாம் ஃபிளிக்கராக எதுவும் நடந்துக்கும் போது, அப்போ அந்த பக்கத்தில் ஜாலியாக அவங்க பாட்டு உட்காந்து சிரிச்சுட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டுருவாங்க. உடனே பக்கத்தில் என்னப்பா ஃப்ளைட்லாம் எப்படி போகுது, எல்லா சிம்பிள்ஸ்லாம் வருது, இந்த மாதிரிலாம் இருக்குது, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, நீங்கள் பயப்படுவீங்க, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஓட்டுறதே எங்கள் அப்பா தான் இருக்கும். எங்கள் அப்பா கொண்டு போய் சேர்த்துறாரு வீட்டுக்கு தெரியும். That is childlike faith. Hallelujah. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை கொண்டு போய் எங்க சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும். Hallelujah. எந்த நிறைவுக்குள்ள நீங்க வளரணும்ன்றது அவருக்கு தெரியும். ஆமென். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஃபெய்த் என்ன இருக்குன்னா, அப்பா கை பிடிக்கணும்னா பிடிச்சுக்கோப்பா என் கையா அப்படின்னா பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு நடங்க. அப்பா இந்த இடத்துல உட்காரு அப்படின்ட்டா மேலே வருது, உட்காருனா உட்காந்துரும். Faith and obedience. Hallelujah. Amen. இதை செய்ய ஆட்டோமேட்டிக்கலி வளரும். கீழ்ப்படிதல் ஒரு ரகசியம். கீழ்ப்படிதல் மேற்படிக்கு முதல் படி. ஸ்பிரிச்சுவலி கீழ்ப்படிதல் தான் இது எலிவேட்டர்ஸ் வரும். Hallelujah. சில பேர் இருக்காங்க தெரியுமா, ரொம்ப சோகமாக வரும், டங்ஸ்ல அவ்வளோ அழகாக ப்ரே பண்ணுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே கீழ்ப்படியே மாட்டாங்க. ஏன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க என்ன சொல்றது, அவங்களால வந்து அவ்வளோ தூரம் ரேஸ் ஆக முடியலன்னா, வெறும் டங்ஸ்ல ப்ரே பண்ணால் அப்படியே எல்லாம் சுதந்திரிச்சு கொள்ள நினைக்காதீங்க. டங்ஸை விட மேலே சில காரியங்கள் இருக்கு. Hallelujah. Tongues is just to attain, but பேசிக்கான நிறைய காரியங்களை செய்ய நான் உங்களை அடைய பண்ண முடியாது. ஆமென். அண்ட் அதே போல இந்த விசுவாசத்தின் மேலதான் ஜூட்ல இருக்கிற ஒரு வசனம், building up your most holy faith by praying in tongues. ஜூட் 1:20. அப்போ இதுக்கு மேல இந்த கீழ்ப்படிதலுக்கு மேலதான் என்ன கட்டணுமா, praying in tongues, praying in the Holy Ghost, praying in tongues, அந்நிய பாஷைகளை ஜெபிக்கிறது கீழ்ப்படிதலுக்கு மேல. நம்ம என்ன பண்றது தெரியுமா, கீழே வந்து கழுத்துல ப்ரே பண்றது, மேல கீழ்ப்படுதல் அப்பப்போ. அப்படி கிடையாது. விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல் மேல, putting the foundation right, and then you have to speak to tongues. Hallelujah. Hallelujah. Amen. So இந்த காரியம் தான் 4வது காரியம். 5வது காரியம் என்னன்னா,
It's encounters. Not only encountering Holy Spirit. Every encounter with Father, every encounter with Jesus will increase your spirit. ஒருத்தரோட லைஃப்ல வந்து ஆடணும் எத்தனை என்கவுண்டர்ஸ் நான் இது வரைக்கும் 3 தடவை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு தடவையுமே இன்க்ரீஸ் ஆகும். அது எனக்கு எப்படி தெரியும்னா நான் ஊழியர் செய்கிற விதத்துலையும் நான் என்னோட வீட்டில் பேசுகிற எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்பெக்ட் சேஞ்ச் வரும். என்னால் விசிபிளாக பார்க்க முடியும். விசிபிளாக வந்து ஒரு எஸ்பெஷலி டெலிவரன்ஸில் பார்க்க முடியும். விசிபிளாக மூவிங்கில் தெரியும். அது இல்லையா அழைப்புக்குள்ள சீ பொறுக்கிறது தெரியும். Every encounter brings elevation in your spirit. எப்படி சொல்றேன்? மோசே எடுத்துக்கோங்க. மோசே அவ்வளோ வெட்டி குத்தி வந்து ஏதோ ஆட வச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு அங்கே வந்து ஒரு எரிகிற முடிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் லைஃப்ல இருக்கிற லெவல் காரணம் அவன் அதுக்கப்புறம் தான் கத்துற நான் ஒன்றை ஒரு டெலிவராக நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் ஒன்றை கொண்டு என்ன பண்ணேன் இஸ்ரேல் ஜனங்களை இந்த எகிப்துல இதில் அதுக்கப்புறம் அழைப்பு சொல்றாரு. அதுக்கப்புறம் லீட் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஒபீடியன்ஸ் வில் ஓப்பன் அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல். கடைசியில கீழ்ப்படியாததுனால தான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? ஸோ எவ்ரி டைம் யூ என்கவுண்டர் தி லார்ட், வெறும் அழைப்பை காண்பிக்கிறது மட்டும் கிடையாது. எவ்ரி டைம் யூ விசிட் தி ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். நல்லா கவனிங்க. எவ்ரி டைம் நீங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் போய் சில காரியங்களை பார்த்து வரீங்கல்ல, இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். எவ்ரி டைம் யூ என்கவுண்டர் ஏஞ்சல், இட் மீன்ஸ் யூ ஹவ் இன்க்ரீஸ் யுவர் ஸ்பிரிட். எலைஜா வந்துட்டு லாஸ்ட் 3 days எத்தனை பேர் ஜாயின் பண்ணுங்க? யூ அண்டர்ஸ்டுட் ரைட்? எப்படி எலைஜா வளர்ந்து பாருங்க. ஏஞ்சலிக் விசிட்டேஷன் தான் லாஸ்ட் ஸ்டெப், ரைட் பிஃபோர் ரெவலேஷன். அப்போ எப்படி வளர்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சாதாரண காகத்தை கொண்டு போஷிக்கிறாங்க, அப்புறம் மனுஷனை கொண்டு போஷிக்கிறாங்க, அப்புறம் ஏஞ்சலிக் விசிட்டேஷன். திஸ் இஸ் a growth. ஃபர்ஸ்ட் எப்படி பிரித்து இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது, அப்புறம் எப்படி வானத்தில் அக்கினி கொண்டு வர முடியும். All these matters. That is how you increase. சொல்றது புரியல? எலைஜாவோட என்கவுண்டர் பாருங்க. என்கவுண்டருக்கு அப்புறம் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது ஒரு மலையில எப்படி பிதாமன் வந்து பேசினாரோ அந்த சாரியத்தை மூச்சு மூடிக்கிறாரு. அவங்க வந்து வசனம் அந்த earthquake வந்து he was not there in the fire, he was not there in the shaking, he was just there in the still voice. அந்த மெல்லிய அந்த சத்தத்தில் அவர் ஏரியாவே நீங்க என்ன பண்ற? அதுக்கப்புறம் பாருங்க நீ இதெல்லாம் செய். எவ்ரி என்கவுண்டர் will showcase your calling. இன்னொன்று என்கவுண்டர் நடக்கும் போது அது காலிங் உள்ள பலத்தையும் போடும். நீ முடிச்சுட்டு அதோட வந்து அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ யூ கிரேட் ஃபார் என்கவுண்டர்ஸ். அப்பா என்னை சந்திங்கப்பா, என்னை வந்து சந்திங்க, என்னை தொடுங்க. பவுல் பாருங்க அதே மாதிரி தமாஸ்கு வீதியில ஒரு பெரிய வெளிச்சம் வருது. வேற வந்து ஒரு என்கவுண்டர் கிடையாது. அந்த அழைப்பு அப்பதான் கொடுக்குறாரு. கர்த்தர் வந்து நீ என்ன சொல்றது, you will open the eyes of the, you go and tell the riches of my glory to the Gentiles, புறஜாதியாருக்கு போய் அறிவிப்பார் எல்லாமே சொல்றாரு. அதோட வேற அந்த என்கவுண்டர் கிடையாது. கொரிந்தியர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க போட்டுப்பாரு நான் 3ஆம் மாதத்துல எடுத்து வரப்போகிறேன். Every encounters, every transit will make you increase in spirit. Hallelujah. Hallelujah. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். என்கவுண்டருக்கு ஆசைப்படுங்க. என்கவுண்டர் என்ன இருக்குன்னா என்கவுண்டர் சுற்றி தள்ளுறது இல்லை. கர்த்தரை பிதாவானவரை சந்திக்கணும், இயேசுவை சந்திக்கணும், ஆவியானவரை கூட டைரக்டா வந்து பேசணும்னு கேளு. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல பாருங்க வெஸ்டிகாப் ஜேக்கப் பெனாயல் இந்த இடத்துல இருந்து கர்த்தரும் என்ன சொல்றாங்க, அவரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. they rested the whole night. பட் அது வரைக்கும் பாருங்க அந்த பர்த் ரேட்டை சுட்டுட்டாரு. லாபான் கிட்ட ஒரே பிரச்சனையா இருந்து எத்தனையோ வருஷம் இருந்து கடைசி ஏதோ கஷ்ட திரும்பினால ஏதோ பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கிற ஒரு ஆட்டெல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவங்க வாழ்க்கையை போட திருப்பியும் அவருடைய அண்ணன் ஏசா வந்து வரோம் வந்து என்ன கொலை பண்ண போறான்ற பயத்துல அந்த நேரத்தில் he seeks for an encounter and God comes and changes his name from Jacob to Israel. Israel is God's name. அவருடைய நாமத்தை யாக்கோபுக்கு தரித்ததுக்கு அப்புறமா எல்லாமே you know what happened?
ஜேக்கப் திரும்பி அந்த பர்த் ரைட்டை வச்சுக்கிறது மாத்திரம் கிடையாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த லைன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. there is a growth in spirit. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் ஈசாவுடைய இருதயத்தை கத்தமாட்டார் எல்லாமே. there was an inheritance for the 12 tribes. அவருடைய 12 பிள்ளைகள் மூலமா கோத்திரமே வந்துச்சு. you want an encounter? Hallelujah. that is very necessary. உங்களுடைய தலைமுறை கத்தாசிருப்பார். they will all be highly spiritual. அதனால கத்த சொல்லுவோம், சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும். Hallelujah. they will grow higher and higher. தாவீது சின்னவங்க ராஜா தான், அவர் ரேங்கிங்ல இருக்காரு. ஆனா தாவீதுடைய வம்சத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன தெரியுமா, ஏன் ரேங்கிங்க விட என் பிள்ளை எலைஜா அடுத்த ரேங்கிங்ல இருப்பான். அவனுடைய பிள்ளை அடுத்த ரேங்கிங்ல இருக்கும். ஓ ஹalleluya, thank you Jesus. this is how it works. amen, amen, praise God. so இன்னொரு காரியத்தை பார்ப்போம். சரி, அடுத்தது கிதியோன் 6வது அதிகாரம் 25 வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனில் இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனில் இருக்கிற பாகாரின் பலிபீடத்தை தகர்த்து அதின் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுவின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவான் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷனுக்கும் பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஆமென், ஆமென், பிரைஸ் காட். சோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தரோட இருக்கான்னு சொல்லி தேவதூதர் மூலமா எல்லா அழைப்பு எல்லாம் விட்டுனா சரியா. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன, உன் தகப்பன் வீட்டுல இருக்கிற பாகால் பலிபீடத்தை உடை. இது உடைச்சதுக்கு அப்புறம் தான் கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார்னு வசனம். Why? For certain spiritual anointing and ranking, you need to destroy the strongholds. Hallelujah. அது சில டைம் உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கலாம். பட் சில டைம் கோலியாத்தை வீழ்த்துறதுனால தான் தாவீதால ராஜா ஸ்தானத்துல உட்கார முடிஞ்சது. Every time you cast the devil out, you increase in life. இப்போ ஒரு சோல்ஜரை போட்டு தள்ளுங்க, சரியா? சோல்ஜர் எல்லா சோல்ஜரையும் போட்டு தள்ளுங்க, சரியா? அடுத்து யாருக்கு வர போறோம்? அப்ப என் ரேங்கிங் என்னமா மாறும்? நான் தான் பெஸ்டா பர்ஃபார்ம் பண்றேன் மீட்டிங்ல, எல்லாருக்கும் மேல, சரியா? எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? டீம் லீடர் ஸ்டார்ட் பண்ணுறோம். You get that? Hallelujah. So you need to, என்ன சொல்றது, enemy kingdom ஆட்டி அசைக்கணும், அசைக்க நீங்க உங்களுடைய spiritual ranking increase ஆகணும். Hallelujah. Every time I do deliverance, I increase in ranking. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, go heal the sick, cast away the devils. கத்திரி சரி, நீங்க நினைக்கிறீங்க வேலையில போட்டிருக்கு, விளையாடுல சுத்தமாக போட்டிருக்க, பிசாசு திறந்துங்க, எதுக்குங்க அவர் அப்படி போடுறாரு? உங்களுக்கு தெரியாத நீங்க பண்ணுவீங்க. நீங்க அதை பண்ண அப்பதான் என்னோட முழுமையை வரும். Every time you do that, you increase into me. You increase into my status. நல்லா கவனிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இப்படியே உள்டா பாக்குறீங்க, பிசாசு சொல்றவங்க கிரேட். அப்படி இல்லைங்களா? இதெல்லாம் காமன். உங்க அழைப்பை கேட்டா நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்க செய்ய 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 நீங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பீங்க. எதுனாலனா இது வெறும் அந்த பர்டிகுலர் கிஃப்ட்னால கிடையாது, சத்துரு அழிக்கிறதுனால. ஹalleluya. புரியுதா? எனக்கு புரியுதா சொல்லுங்க. ஆமென். When I destroy, I grow in my life.
ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வந்துட்டு பிசாசு கிரியை நான் அழிக்கிறனோ, அது டிசீஸ் மூலியமா வரலாம், குழப்பம் மூலியமா வரலாம், டிப்ரெஸ் மூலியமா வரலாம், சூசைட் தாட் மூலியமா வரலாம், இல்லைன்னா வந்து சில பேருக்கு வியாதி, சில பேருக்கு வந்து பிசாசு பிடிச்சி வரலாம். எந்த ஆஸ்பெக்ட்லாம் எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் நான் கம்பேன் துரத்த நான் உயர பண்ணுவேன். ஹல்லேலூயா. வெறும் இந்த வித்தியம் மட்டும் கிடையாதுங்க. I have not been happy. நீங்க பாருங்க, டேவிட் கோலியாத், ஜீசஸ் பாருங்க, நீங்க 40 டேஸ் வனாந்தரத்துல பிசாசு சொல்ல ஒரு சோதனை வந்தா, அந்த இடத்துல கர்த்தர் பிசாசை வார்த்தையினால ஜெயித்தார். ஆமாவா இல்லையா? Actually that wilderness was a battle ground. ஒரு பேட்டில் நடக்குது. வார்த்தை தெய்வம் வார்த்தையினால சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஒரு பேட்டில வின் பண்றாரு. அந்த பேட்டில வின் பண்ணனாலதான் கர்த்தர் பின்பு வல்லமையினால ஒளி சேர்ந்தார். ஜீசஸோடைய ரேங்கிங் ஹைடா இல்ல சொல்லல, ஆனா earthly ministry சேர்ந்து ஒரு ரேங்கிங் இருக்கும். Right? He was just increasing his ranking by destroying the devil in the wilderness. Hallelujah. நான் இன்னொன்று சொல்லுவேன். Every time ஒருத்தர் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க, உங்கள் பழைய உங்கள் பாய் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதை முன்பேந்து டெக்ஸ்ட் பண்ணுறது பிளாக் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. I will tell you something, you will increase your rank. நீ பழைய ஆய்வு படிக்க முடிஞ்சு உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க விட்ட பாவத்தை அப்பதான் சினிமா பார்க்க விடுவீங்க. ஆமா கொஞ்சம் பார்க்கலாம், சரி சமைச்சிட்டு போறீங்களா, சினிமா ஓடிட்டு அப்படியே பார்த்துட்டே சொல்லுவேன். ஒரு சரியா அபிஷேகம் இல்லை, ஆவிக்குரிய தாரமரத்தை அதே இது இப்ப எடுத்து நீங்க போடுவேன். நானா பார்க்க மாட்டேன். அந்த சோதனையை ஜெயிக்க 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 தெரியும். Every time you overcome the temptation, you are rising in Christ. நான் சும்மா சொல்ல, நான் விட்னஸும் பண்ணிருக்கேன். Every time you do that, there is a rise. Example, Joseph. போத்திபார் வீடு தான் நினைச்சிட்டு இருந்தான். கர்த்தர் அங்கே என்ன பண்றாரு, சீ மேல வரணும் பாரு யோசேப்பு, நீ போத்திபார் வீடு நினைச்சிட்டு இருக்க, நீ மேல வரணும், நீ வரணும். ஆனா உன்னை எப்படி கொண்டு போனான், சரி நான் உனக்கு டெம்ப்டேஷன் கொடுவேன். ஆனா அதை சகித்து கொண்டதுனாலதான் யோசேப்பு திருப்பி பிரிசன் மாதிரி தெரியலாம். ஆனா அந்த பிரிசன் இல்ல, கர்த்தர் உருவாக்க சாலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ற காரியங்கள் உங்களுக்கு புரியுதா? ஆமென். So every time in the temptation is a question mark to your holiness. சத்துரு எதை பண்ணுவார்னா holiness. Amen. Holiness is the spirit of God. Holiness is an attribute of God. கர்த்தருடைய ஒரு சுபாவம். அந்த சுபாவத்துக்குள்ள நம்ம முழுவடைவோம். அந்த பரிசுத்தத்துக்கு question mark. தாவீது பாத்தீங்கன்னா பத்சேபா விழுந்து நம்மளுக்கு போச்சு. நான் உங்களுக்கு சொல்லணுமா, இந்த தாவீது பத்சேபா கிட்ட விழுந்ததுனால என்ன நடந்துச்சு? இன்னொருத்தர் மனைவி கல்யாணம் பண்ணா என்ன நடந்துச்சு? பிள்ளை செத்து போச்சு. அவ்வளவுதானா? முடிஞ்சுச்சா? நியாயம் முடிஞ்சுச்சா? அவங்க சொல்லுமா, இந்த பாவத்தினால்தான் அப்சலோம் தாவீதை துரத்தவே ஆரம்பிச்சான். If David had not committed adultery, Absalom would have turned into a different person. எல்லாருக்கும் சேர்த்து மனதில் சவுல் மாமியாரான பிரச்சனை, மகனான பிரச்சனை. ஏன்னா அந்த சோதனையில விட்டதுனால அந்த எண்டு கர்த்தர் சித்தம் என்னன்னா அந்த ராஜாவில் உட்கார்ந்துட்டாரு. ஆனாலும் நெருக்கம் ஓட 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 வாழ்க்கை ஃபுல்லா நெருக்கம் வச்சு. If you put your holiness at task, remember it will follow you all the days of your life. நீங்க அழைப்புல தான் இருப்பீங்க, ஆனா பின்னாடி வந்துட்டே இருக்கும் பிரச்சனை, தொந்தரவு வந்துட்டே இருக்கும், காயங்கள் வந்துட்டே இருக்கும். அது பின்னாடி வந்து it becomes like a dog to bite you. Remember, sin always follows. பாவம் வாசற்படியில் படுத்துட்டு தரம் வச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு. Be careful. Be careful in that. Every time you remain holy, you rise in power. எனக்கு ஸ்டார்டிங்ல நான் ஊழியத்தில் ஸ்பீச் பண்ணிருக்கேன். நான் ஊழியத்தில் பிரசங்கம் பண்றதே பரிசுத்த பண்ணுவேன். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த
எனக்கு வாழ்க்கை எனக்கு எது தெரியுதோ இல்லையோ ஐ ரீச் அபவுட் ஹோலினஸ். நீங்க இன்னைக்கு இப்படி பார்க்குறீங்கல்ல, ஐ ரீச் ஆன் டெப்த், அதாவது டெப்த்தில் ஹோலினஸ் தான் அப்படின்றத பேசுகிறேன். என்ன கத்தர் அப்படி உருவாக்குறேன். பரிசுத்தம் தான் இன்னைக்கு இந்த பவரோடைய ஸ்மாலஸ்ட் சீல். எவ்ரி டைம் உங்கள்கிட்ட பேசுறது, இருக்கிறது, ட்ரெஸ்ஸிங்க, பார்க்கறது, யார் வச்சிருக்க, யார்கிட்ட வைக்கல, எல்லா இடத்துலையும் கத்து அந்த பரிசுத்தத்தை நான் எவ்வளோ தூரம் இருக்கணும் அவ்வளோ தூரம் கத்துற வேறுவர் ஆவிகள். அதை ரிமெம்பர் holiness plays a mighty role. Amen. Amen. Hallelujah. அந்த பரிசுத்தமே என்னது? See, holiness is a crown given when you battle sin. பரிசுத்தம்ன்றது ஒரு கிரீடம். நீங்க அந்த பாவத்தை ஜெயிக்கும் பொழுது, இச்சையை ஜெயிக்கும் பொழுது பரிசுத்த கிரீடம் உங்க மேல வைக்கணும். பரிசுத்த ஆடையை நீங்க அணிந்து கொள்ள முடியும், பரிசுத்த சால்வை நீங்க அணிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த சால்வை சில மகிழ்வு வாழ்க்கையில் முடியும். அல்லேலூயா. ஆமென். Praise God. So this is something we should know. And அதே போல பாருங்க, எலியா கர்த்தருடைய வெளிப்பாடுக்கு முன்னாடி பால் அந்த பலிபீடத்தை பாகால் தீர்க்கதரிசிகளை அழிச்சதுக்கு அப்புறமா தான் கர்த்தருடைய வெளிப்பாடு வந்துச்சு. சொல்றது புரியல. எவ்ரி டைம் யூ டிஸ்ட்ராய் டீமன்ஸ், எவ்ரி டைம் அது ஒரு சோதனையா வரலாம், டெலிவரன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்க சுவிட்ச் உங்க வீட்லயே அது ஒரு கோபமான சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க அடக்கி வாசிட்டு போகும். எவ்ரி டைம் யூ டு தட் யூ வில். ஹalleluya. புரிஞ்சவங்க ஹalleluya சொல்லுங்க. ஆமென். praise God. thank you Lord. சரி, அடுத்த காரியம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18-21. இந்த வசனம் வாசி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18-21. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவர் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். ஆமென். ஹalleluya. இந்த வசனம் 2 வசனமே ரொம்ப காமனா இருக்கலாம், அதனால நல்லா பண்ணுங்க. சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். சின்ன வயசுலயே ஏபோதை மாட்டிக்கொண்டு ஜெனரல் மாட்டிக்கொண்டு பிரீஸ்ட்ஹுட் செஞ்சுருந்தார். When you serve the Lord, கர்த்தருக்கு முன்பாக சாமுவேல் வளர்ந்தார். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஊழியம் செய்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ, அது வந்து உங்க மூலியமா டைமா இருக்கலாம், உங்க மூலியமா டெலிவரன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், உங்க மூலியமா கிஃப்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ப்ராஃபஸியோ வாட் எவர் இட் இஸ். ஆனால் நீங்க வார்த்தையை சொல்ல நீங்க ஊழியம் செய்ய 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 யூ க்ரோ பிஃபோர் தி லார்ட். இட் இஸ் லைக் என்ன சொல்றது, இது ஒரு டேங்க் வச்சு அடக்கி சீல் போட்டு மூடுறது கிடையாது. இட் இஸ் தி ரன்னிங் வாட்டர்ஸ். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிசீவ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கும். இப்போ எல்லா ரெவலேஷன் புக்கு போட்டு எழுதி நான் மட்டும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூஸும் கிடையாது. கர்த்தர் நடக்கவே மாட்டாங்க. I cannot grow high. If you want to grow high, start serving the Lord. கர்த்தருக்காக நீங்க உயரணும், வாவில உயரணும்னு நினைச்சீங்கன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. அது நெசசரி நாட் நெசசரி தனியா ஊழியம் செய்யணும் அப்படிலாம் சொல்ல. ஒருவேளை உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் தெரியா, உங்க சபையோட சேர்ந்து ஊழியம் செய்யணும். இல்லைன்னா எந்த மினிஸ்ட்ரியோட அசோசியேட் இருக்கீங்களோ அதை சேர்ந்து ஊழியம் செய்யலாம். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கலாம், யூத் மினிஸ்ட்ரி, ஏன் பெருக்கி கிடைக்கிறதா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக அந்த காரியத்தை செய்யணும். You will grow in this way. And எல்லாரும் பெருக்கி கிடைக்கிறோம், உண்மையா பெருக்கி கிடைக்கிறோம், உண்மையா அதே ஸ்டேஜில் இருக்கவே மாட்டாங்க. கர்த்தர் கண்டிப்பா ஸ்டார் போட்டவன் ஸ்டாருக்கு பிரசிக்கிறவன மாட்டோம். ஆமென். என்னடா கல்யாணம்டா இந்த பிள்ளைங்களாம் ரொம்ப உங்களை தொடங்கிக்கிறாங்களா? ஆமென். பிரைஸ் கார்டு கவலைப்படாதீங்க. ஐ வில் இன்க்ரீஸ் இன் ரேங்க்ஸ். அவங்க ரேங்க்கையும் சேர்த்து நீங்க ரேங்க்ல ஏறி போவீங்க. கொடுக்க மாட்டாங்க. ஆமென். பிரைஸ் கார்டு. ஹalleluya. So serving makes you example. Daniel ஃபர்ஸ்ட் Daniel என்ன பண்ணாரு? ஒரு ட்ரீம், நெபுகாத்நேசருடைய ட்ரீமையும் சொல்லு, விளக்கத்தையும் சொல்லு சொன்னார். அடுத்தது அதே நெபுகாத்நேசருடைய ட்ரீமை நான் சொல்றேன், நீ விளக்கத்தை சொல்லு. அடுத்தது பெல்ஷாத்சாருடைய வார்த்தை எழுதுறத விளக்கத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இது எல்லாமே ட்ரீம்ஸ் அண்ட் விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணாரு. ஆமாங்க ஐயா? ஆனா there is an elevation happening. தானியேல் அந்த 3 வேளை ஜெபிக்கிறதுனால சிங்கத்தின் அந்த குகைகளை போனாரு. சிங்கத்தின் வாய் எல்லாத்தையும் கத்து அடைக்கிறதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃபியரி ட்ரையல் மூலியமா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த தானியேல் எல்லாம் அதிகாரம் வரும். 7 அதிகாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தானியேலுக்கே கர்த்தர் வந்து தரிசனத்தை சொல்றாரு. அவ்வளவு நாள் வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. நடக்க போற காரியங்களை குறித்த வெளிப்பாடு டைரக்ட் டவுன்லோட தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. You get that? He got increase. எப்படி increase ஆனாரு? ஒண்ணே ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்வ் பண்ணிட்டாங்க. He got used to dreams. He got used to ஜெபிச்சா கர்த்தர் இன்டர்பிரேஷன் கொடுப்பாரு. அதை பத்தி சொல்லணும். அவர் சும்மா வாய் மூடி எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லி உட்காரல. எவ்ரி டைம் he started serving. ஊழியர் செய்ய ஆரம்பிச்சாரு. ஓ இந்த ட்ரீமா அவங்க கருத்தை எடுக்கிறது சொல்லுவார். போய் உட்காந்து கேட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது சொல்லிதான் உங்க ட்ரீம் இதான் உங்க விளக்கம் வச்சு சார் என்ன எடுத்துட்டு போய் ஜெபிச்சுட்டு இதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்ரி டைம் he started serving. புரியுதா? ஊழியர் செய்ய ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ரட்சனை உங்க உயர்வு. The very next thing which I want to say is, as well as உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மெயின் அக்செப்ட் பண்ண முடியாதுதான். நெருப்பும் திரைச்சாலையும் உங்களை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க ஏன் இத்தனை பேர்கிட்ட அசிங்கமா திட்டுவாங்க? நீங்க ஏன் இத்தனை பேர்கிட்ட வந்து சிங்கத்தின் மத்தியில் என்ன போட்டு இருக்காரு? சிங்கத்தின் வாயை மூட்டு நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு போட்டு பண்ணி இப்படி ஜெபிச்சுட்டு போறீங்களா? சிங்கத்தின் வாயெல்லாம் அடைத்த கர்த்தர் ஏதாவது எல்லா வாயும் அடைப்பாங்க. எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? ஐயோ யாருமே ஜெபிச்சது இல்லையா? நாளே டெய்லி ஜெயிப்பேன். See, this is the valid point. நீங்க படுற நெருக்கங்களுக்கோ அவமானங்களுக்கோ நிந்தனைகளுக்கோ இந்த மாதிரி தூக்கி போடுறாங்களா நெருக்கத்துக்கு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நெருக்க போடுறாங்க. நாளாக கட்டுவாரு. வெளியே வராங்க. ஓகே ராஜா சொல்றாரு இவங்க எதுவுமே இவங்களுக்கு இவங்க சேவிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு உடனே அவர் ப்ரமோட் பண்ணிடுவாரு. சாக்ரேட் மைசகா பேங்க பிராமின்ஸ் எல்லாத்துக்கும் fire will bring you promotion. Fire promotes you. தண்ணிக்குள்ள போகும்போது it promotes you. நல்லா கவனிங்க. baptism promotes you. திரும்ப சொல்றேன். baptism எடுக்காதவங்க baptism எடுங்க. make you high, go high in ranks. ஹalleluya. முழுக்க ஞான ஸ்நானத்தை பத்தி நான் பேசுறேன். ஆமென். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்கினி ஒவ்வொரு பிரச்சனையுங்க ஒரு இடத்துல கம்மியா இருக்கு காசு ஆனாலும் கத்து நடந்தா அது நெருக்கம் தான் பாடுதான். ஆனா யுவர் ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படின்னா நீங்க ஜெபிக்காத உங்களுக்கு கத்து மோல்ட் பண்ணுவாரு. நான் திரும்ப எனக்கு சாட்சி சொல்றேன். என் பையன் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் ஒரு வீக், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் சாப்பிட்டுருக்கணும். அப்பெல்லாம் அழுவேன். இப்படியே உட்காந்து ஊழியமும் செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, வாயை திறக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். அவனை திட்ட முடியாது. சின்ன பிள்ளைங்க தெரியுமா, 1 வயசு பிள்ளைங்க தெரியும், 1 வயசு பிள்ளைங்க அழுவேன். கத்து சொல்லுவார். ஒரு நாள் திடீர்னு சொல்லுவார், உனக்குள்ள இல்லைன்னா எப்படி நான் பொறுமையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. நீ பாசத்தை எல்லாமே பண்ணிடுவியா? பொறுமையா இருக்கணும். பொறுமையா அந்த நாட்கள்ல என் பிள்ளைங்க உட்காந்து அன்னையில இருந்து இங்கே போறது 2 மணி நேரம். பிகாஸ் ஐ நோ ஐம் க்ரோயிங். ஹalleluya. நீங்க நினைக்கிறீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பேசுற பேசா நான் சொல்றேன் தப்பா நான் சொல்லுவேன் சரியா? ஹஸ்பண்டுக்கு இந்த அவசியம் வீட்டுக்கு இருக்கு. டோன்ட் திங்க் யூ ஆர் க்ரோயிங். சரி, don't think you're growing. Every time வீட்டில் போட்டு சட்னி ஆக்குறாங்களா, you are growing. நீங்க அடுத்த சட்னி ஆக்குறீங்களா, you are not growing. ஹalleluya. புரிஞ்சுக்கோங்க. நெருக்கம் பாடு நல்லது. சொல்லுங்க, உங்களை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்காரு. நான் இப்ப சொல்ற சகிப்பு தன்மை எனக்கு ஒரு
மாட்டோம். அப்ப என்ன நடக்கும்? கட்டிக்க முடியாத காரியங்கள் நடக்கும். புரியுதா இல்லையா? உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வரணும்னா கண்ட்ரோலே பண்ண முடியாத சில இச்சைகள் வரணும். அப்பதான் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வரும். நான் சொல்றது you get that right? கைண்ட்னஸ் எப்படி வரணும்? யாரோ ஒருத்தர் தேவைகள் இருந்து உங்களால கொடுக்க முடியாது, நீங்க கொடுக்கணும். கொடுத்தாதான் எடுக்கணும். ஹalleluya. நல்லா கவனிங்க. Spiritual gifts will not make you grow. Spiritual fruits make you grow. ஆமென். ஆவின் கனியை நீங்க வெளிப்படுத்த உங்களுடைய ஆவிக்குரிய தர வரிசை இன்க்ரீஸ் ஆகும். Every time you're patient, every time you're kind, every time you're self-controlled, every time you love, நீங்க நேசிக்கவே முடியாது. இவெல்லாம் துரோகம் பண்ணிட்டு அவங்க வார்த்தை சிரிச்சு நான் அவனை ரொம்ப நேசிக்கணும்னு சொல்லுங்க. You increase in faith. இதனாலதான் பூமியில மனுஷங்க மூலியமாவும் சூழ்நிலைகள் மூலியமாவும் உங்களுக்கு பாடுகள் வருது. ஒவ்வொரு பாடு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் என் ஆவியில உயர போறேன்னு சொல்லுங்க. ஹalleluya. அப்போ இந்த பிரச்சனையே இல்லாம இந்த கல்யாணம் பண்ணதான் பிரச்சனை, நான் கல்யாணமே பண்ண மாட்டேங்க, எனக்கு ஆவியோட சொல்றது புரியுதா? So necessity, these are necessities of life. You need to grow. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு வளரணும்னு ஆசை? ஆவியில வளரணும். அப்போ பிரச்சனை எனக்கு அக்கினி, எனக்கு ஜெயிலு. பைபிள்ல எந்த ஆளுமே பாடலாம இல்லை, எல்லாருமே பாடலாம். பாடு வர வர வரதான் உயரும். Hallelujah. When oil is pressed, the oil comes. When it is pressed, more and more pressed, நிறைய oil வரும். Hallelujah. கொஞ்சம் புளிந்தா கொஞ்சம் இருக்கும், நிறைய புளிந்தாலும் நிறைய வரும். உங்க நிறைய புளிக்கணுமா கொஞ்சம் புளிக்கணுமா நம்ம வரும். சில பேர் புளிங்க புளிங்க ஆனா வச்சு பாருங்க, சீர் வேணும் செய்யக்கூடாது. புளியறதுக்கு விட்டு கொடுத்துருங்க. Hallelujah. ஆமென். நீ ஃபர்ஸ்ட் நீ நானா இருக்க விரும்பலன்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்க கோபத்தை நான் விரும்பல, எனக்குள்ள இருக்க பெருமை நான் விரும்பல, நான் என்னையே எனக்கு பிடிக்கல, அப்போ உங்களை போல நான் மாத்தணும்னு சொல்லுங்க. Hallelujah. அவரை போல மாற 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 that's how it is. Amen. We go higher in anointing and in the spirit. Hallelujah. Hallelujah. And கடைசியா லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தார். ஆவியில வளர்ந்து அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தார். அப்படி நினைத்தோம், பிள்ளை ஜாஸ்தி வளரணும், ஆவியில பலன் அடையணும், என் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆகணும், நான் வனாந்திரத்தை கண்டிப்பா இருக்கணும். ஹalleluya. இன்னைக்கு உங்க வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கா இல்லையா? வனாந்திரம் ரொம்ப முக்கியம். You need wilderness. நான் பிரித்தெடுக்கப்படும், நான் தனிமையில இருக்கிறது ரொம்ப அவசியம், எனக்கு இருக்க நெருக்கங்கள் ரொம்ப அவசியம். என் அழைப்ப கான்செக்ரேஷன் டு பீ இன் தி வில்டர்னஸ். வில்டர்னஸ் என்ன தெரியுமா? எதுவுமே இருக்காது, ஏதோ கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்கும். என்ன அடுத்த பண்ணணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இஸ்ரேல் அப்படித்தான் சாப்பாடு இருக்காது. எலியா அப்படிதான் இருந்தாரு, யோவான் தலைங்க அப்படிதான். என்ன பண்ணணும்னே தெரியாது, ஆனா கர்த்தர் மட்டும் தான் காத்துக்கும், கர்த்தர் மட்டும் தான் இருக்கிறாருன்றது தெரியும். அவர் இருக்கிறாருன்றதே உணர்ந்து கொள்வோம். அப்பதான் that time you grow. உங்களுடைய வெறுமையில நீங்க grow ஆவீங்க, உங்களுடைய குறைவுகள்ல நீங்க பலனடைவீங்க. ஹalleluya. நல்லா கவனிங்க, வெறும் ஜெபிக்கிறதுனால கிடையாது. I hope this sunk deep in your spirit. Every problem it's for you to grow. உங்க லைஃப்ல என் லைஃப்ல சொல்றது எதுவுமே சும்மா கிடையாது. It's for my spiritual anointing and growth. I lose to gain more in the spirit. I lose. நான் இன்னைக்காக கற்று வந்து ஆராதனை என்ன சொல்லுவாங்க, இழந்தவைகளை திரும்ப தர வேண்டும் பேசுவாங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல.
நான் இழந்ததை எனக்கு திருப்பி தாங்கப்பாடு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதை இழந்தீங்களோ அது ஃபினான்சஸா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு என்ன சொல்ற பிசினஸா இருக்கலாம், இல்லை படிப்பா இருக்கலாம். நீங்க இழந்ததை அவர் திருப்பி தருவார். ஹல்லேலூயா. ஆனா இழந்ததை திரும்ப தர நடுவில் இருக்க ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுதான் நம்ம வளர்ற ஸ்டேஜ். கர்த்தர் எப்ப தெரியுமா? see to unlock certain blessings, அழகாவிங்க, to unlock certain powers, to unlock certain blessings, you need to be hiding the spirit. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, இது இல்ல உனக்கு அடுத்து அதை வச்சிருக்கேன், அது நீ போன எப்படி போவ, நீ இந்த லெவல்ல ஆவிக்குரியதுல வந்தாதான் இந்த blessing கிடைக்கும். அப்ப ஒரு அடி வட வந்து போ blessing. இதுதான் அவருடைய பிரின்சிபிள். Hallelujah. You get the principle of the kingdom of God. Amen. You see, His will is to make you strong in His faith. அவர் சித்தம் நீ உயரணும். அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? அவரை போல இருக்கணும், அவருக்குள்ள அவர் ரேங்கிங்ல இருக்கணும். அப்போ எல்லா டொமினியனும் இன்னைக்கு நீ டொமினியன் இருக்குன்னு போட்டிருக்கேன், ஆனா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? Everything is under your feet, but do you really feel it? For that, to feel that verse, to experience that verse, you need to grow like this. Hallelujah. இந்த வெளிப்பாட்டு வரங்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, அந்த கிருபையில் ஊற்றப்படுறதுக்கு நீ ஒவ்வொன்றையும் பைபாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் பர்டிகுலர் நாலேஜ் வரும். எடுத்த உடனே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை எலிவேட் பண்ணும். எலிவேட் பண்ண போறார். ஆமென். Will you say an okay to everything which God spoke today? ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரமாவது கன்சல்ட் பண்ணணும். மினிமம் 1 hour. வாரத்துல 2 நாள் உபவாசம், 1 நாளாவது கன்சல்ட் பண்ணணும். ஒரு மணி நேரமாவது கன்சல்ட் பண்ணணும். All the 7 days கன்சிஸ்டண்டா, எஸ்பெஷலி ஃபிக்ஸட் டைம். இல்ல காலையில எப்போ ஃப்ரீயா இருக்கோ நான் பேசுவேன், இல்ல மேக் ஃபிக்ஸட் டைம்ஸ். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல கர்த்தர் வருவாருன்றது நார்மலா சொல்லல, நிஜமாவே angels will come and light the place. You will find greater things that place. There will be open heavens that place. Hallelujah. Hallelujah. Make fixed times. உட்கார்ந்து ஜெபிக்காரங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுத்து நம்ம வளர செய்யணும். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்கலாமா? ஆமென். இதனால before that இந்த வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ல வரேன். வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 12-16. இதை எதிர்பார்த்து யார் வந்திருக்கீங்க? I don't know who it is, but this is a word from the Lord to you. வாசிங்க. ஏசாயா 51 அதிகாரம் நான் நானே உங்களுக்கு 12-16. ஓகேவா? நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திமானப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? ஒரே நிமிஷம். கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த நாள்ல கம்ஃபர்ட் உங்களை கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்றது. நீங்க யாரோ ஒரு மனுஷன் உங்களை சாகடிச்சுவாரு, மனுஷன் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு, இல்ல மனுஷனை நிந்திக்கிறாருன்னு சொல்லி மனுஷனுக்கு பயந்து ஓடுவீங்க. It can be your family or your job or something like that. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அவனுக்கு பயந்து நீ அதிகமாகவும் செய்யற, இல்லைன்னா ஓடவும் செய்யற. ஆனா நீ இதை செய்ய என்னையே மறந்து கத்துக்கிறீங்க. You get this verse? வாசிக்கலாம். இடுக்கல் செய்கிறவன் அடிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கல் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. இது நீங்க தானே பயப்படுறீங்க. அந்த ஆளுக்கு பயப்படல அப்படின்னா என் வீட்டில் சோறு இருக்காது, எனக்கு அப்பம் இருக்காது,
அந்த ஆளுக்கு நான் ஒத்துழைச்சு தான் செய்யணும், அந்த கர்த்தரை மறக்கணும். I feel this is related to your work. Somebody's work here. You're fearing your boss very much. உங்களுடைய பாஸ் வரும், உங்களுக்கு அதுக்காக நீங்க ஓவர் ஒர்க் பண்றீங்க. You're doing something after the box and you forget God at times. நீங்க கர்த்தருக்கு என்ன சொல்றது, you are just departing from the Lord. கர்த்தருக்கு வெளியே போறீங்க, கர்த்தர் சொல்றாரு நீ அவனை பயப்படாத, கர்த்தர் சொல்றாரு நீ சிறைப்பட்டு போனவனா அவனை தீவிரமா கர்த்தர் வெளியே. In whatever situation you are, God is going to break the yoke and you are going to be loosened. Amen. அதே போல கிடக்கிடைஸ் நீ சாவது கிடையாது, முடிஞ்சிச்சுல, அந்த விட்டு வெளியே வந்தா சாப்பாடு கிடையாது இல்ல, நான் உன்னை போஷிக்க கத்துக்கிறேன். Hallelujah. This is a word from the Lord. This is for you only. Whoever it is, for you. Amen. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை வெளிப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தை விளங்கினால் உன்னை மறைக்கிறேன். Hallelujah. நல்லா கவனிங்க. ஐடியா சொல்றேன். கர்த்தர் என் வார்த்தையை உன் வாயில நான் போடுவேன். இனிமே உங்க வார்த்தைகள் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு என் வார்த்தையை நான் போடுவேன். அதோட முடிஞ்சிச்சு சென்டென்ஸ். இதெல்லாம் ஒண்ணு. என்னுடைய கரத்தில் இருக்கிற நிழல்னால உள்ள மூடி நாஸ்திகா. நல்லா கவனிங்க. This is a warfare passage. சத்துரு உங்களை சிறைப்பட்டு போகல, நான் விடுதலைக்கிறேன். நான் உத்தரகாரனுடைய பிரிவை சாப்பிடணும். எப்படின்னா என் வார்த்தை உனக்குள்ள இருக்க. That means you have to pray and warfare in tongues. Hallelujah. புரியுதா? நான் நீ அப்ப ஜெபிக்கும் பொழுது நான் உன்னை பாதுகாக்கிறேன். See what does it mean? I have covered you. நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ என்ன பண்ண, நீ ஜெபிக்க 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 you will plant the heaven and lay foundations of the earth. அப்ப எனக்கு தெரியுமா, நீ ஜெபிக்கிறது யுத்தம் மட்டும் கிடையாது. நீ ஜெபிக்க ஜெபிக்க சில நீ வேறொரு புதுசா உருவாக்க செய்ய. You will plant things. Your words plant things. ஏன் the foundations of the earth போட்டு தெரியுமா, அங்கிருந்து தான் எல்லாமே முளைக்கிற பூமியில. That means and the foundations of the earth means spiritual places. When it is there, it will spring forth in the earthly places. Hallelujah. கர்த்தர் உங்களை வெறும் யுத்தம் பண்ண மட்டும் இருக்க மாட்டாரு. அந்த தீங்க விளக்க மாத்திரம் கிடையாது, அதை ஆசீர்வாதமா நிலை நாட்டம் உங்க வாயில இருக்க வார்த்தைகள். Hallelujah. This word is for you. இதை declare பண்ணி கேட்கலாம். Amen. It can be your job or your studies or wherever you are. Declare this verse over you.